இந்திய ராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும் போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி, படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி, படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு, வாதைகள் வராது நம்பிக்கையே சாட்சி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு, வாதைகள் வராது நம்பிக்கையே சாட்சி. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. ஜெப ஆவி உலகத்தில் மழையாய் பெய்யணும், ஜகத்தை ரட்சிக்கும் அக்கினி இறங்கணும். ஜெப ஆவி உலகத்தில் மழையாய் பெய்யணும், ஜகத்தை ரட்சிக்கும் அக்கினி இறங்கணும். ஜெபம் செய்யும் வீரர்கள் சபையில் எழும்பணும், ஜெயம் பெற்ற ஸ்திரீகளும் முழங்காலில் நிற்கணும். ஜெபம் செய்யும் வீரர்கள் சபையில் எழும்பணும், ஜெயம் பெற்ற ஸ்திரீகளும் முழங்காலில் நிற்கணும். ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு. யுத்த வீரன் கைகளில் சிலுவை கொடி தெரியுது, சீடன் பாடும் சங்கீதம் இமயத்தில் கேட்குது. யுத்த வீரன் கைகளில் சிலுவை கொடி தெரியுது, சீடன் பாடும் சங்கீதம் இமயத்தில் கேட்குது. சமாதான சுவிசேஷ பாதரட்சை அணிந்திடு, ஆவியின் பட்டயமே அணி அணியாய் புறப்படு. சமாதான சுவிசேஷ பாதரட்சை அணிந்திடு, ஆவியின் பட்டயமே அணி அணியாய் புறப்படு. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு விழித்திடு, 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு ஜெபித்திடு.
சாத்தான் உன்னை கண்டதும் 7 வழியாய் ஓடணும். சத்தியத்தை பறைசாற்றி சத்துருவை விரட்டணும். சாத்தான் உன்னை கண்டதும் 7 வழியாய் ஓடணும். சத்தியத்தை பறைசாற்றி சத்துருவை விரட்டணும். அதிகாலை ஜபத்தினால் ஆசீர்வாதம் துதித்திடு. மணவாளன் இயேசு கிறிஸ்து வருகிறார், காத்திரு. அதிகாலை ஜபத்தினால் ஆசீர்வாதம் துதித்திடு. மணவாளன் இயேசு கிறிஸ்து வருகிறார், காத்திரு. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு மகனே. 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு மகளே. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு மகனே. 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு மகளே. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி. படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. பரிசுத்த வசனத்தை தேடி நீயும் வாசி. படித்ததை மறவாமல் கருத்துடன் தியானி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு. வாதைகள் வராது, நம்பிக்கையே சாட்சி. வார்த்தைகள் வல்லமையாய் ஞானமாய் பேசு. வாதைகள் வராது, நம்பிக்கையே சாட்சி. ஜாமக்காரன் வருகிறான், விழித்திடு மகனே. 3ஆம் ஜாமம் வந்தது, ஜெபித்திடு மகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட குடும்பமாக எங்களை கொண்டு வந்த ஆண்டவருக்கு நன்றி. 2வது உங்களையெல்லாம் பார்க்க ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. ஏன்னா நாங்கள் அநேக இடத்துக்கு போகிறதுனால நிறைய பேர் என்ன பண்ணாங்க, எங்களோட படிச்சுக்க எங்ககிட்ட நிறையா இருந்தாங்க. ஆனால் நிறைய பேர் இப்போ நேரடியாக பார்க்கும்போது தான் நாங்கள் பார்த்து இப்போ தான் சொல்லிகிட்டு இருக்கோம் நினச்சிட்டு வர வீட்டில் வரும்போது இப்போ முகத்தை பார்த்தா தான் நமக்கு தெரியும் அப்படின்னு. ஏன் சொல்ல வரேன்னா, அநேகர் படித்தாங்க, பயனடைஞ்சாங்க. சில இடத்துல 10-15 பேர் படித்தாங்க. எல்லா பிள்ளைகளும் இன்றைக்கி நல்லா ஊழித்து இருக்கிறாங்க. அது ஆண்டவருடைய கிருபை தான். ஹல்லேலூயா. ஏன்னா நாங்கள் குடும்பமாக போய் படித்ததுனால அந்த பயன் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். நீங்களும் குடும்பமாக வந்து படிக்க என்ன பண்ணோம், குடும்பமாக சபைக்கு வரணும். குடும்பமாக வந்து இந்த ப்ரேயர்லாம் கலந்துக்கும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நம்மளை ஒவ்வொரையும் நம்ம வெறுமையாக்குவோம். இந்த நாளில் கூட பரிசேயனும் ஆயக்காரனும் போனாங்க. பரிசே என்ன பண்ணால் பெருமையாக பேசினான். ஆயக்காரன் தன்னை தாழ்த்தினான். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாதத்தில் தன்னை தாழ்த்தும் போது, நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் நம்மளோட பேசுவார். ஹல்லேலூயா. தாழ்மை உள்ளவருக்கு தான் கிருபை அளிப்பேன்றார். தாழ்மை உள்ளதை தான் நோக்கி பார்க்கிறார். தாழ்மை உள்ள சிந்தை நம்மகிட்ட வேணும். தாழ்மை உள்ள சிந்தை உள்ள இடத்துல ஞானம் உண்டு என்று சொல்லி நம்ம வாசிக்கிற நீதிமொழிகளை. அப்போ நம்மக்கிட்ட தாழ்மை வரும்போது மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. அந்த தாழ்மை நம்ம கற்றுக்கொண்டு நாளை ஒரு பாட்டு பாடி ஜெபிச்சு வார்த்தைக்கு நேராக கடந்து போக ஆண்டவர் கிருபை செய்வாராக. குயவனே பாட்டு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டவே பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்மள ஆவி ஆத்மஸ்தரத்தை எப்போதும் நம்ம பரிசுத்தமாக பாதுகாத்து கொள்ளணும். ஏன்னா 95:23 சொல்லுது, நம்ம ஆவி ஆத்மஸ்தரை எப்பவுமே எப்படி இருக்கணும், குற்றம் இல்லாமல் பரிசுத்தமாக நம்மளை பாதுகாத்துக்கொள்ளும். நமக்குள்ள குற்றம் வந்துட்டா வசனம் உள்ளே போகாது, ஜெபிக்கும் போது ஜெபம் உள்ளே போகாது, நம்ம ஜெபிக்கிற ஜெபம் வேஸ்ட்டு, நம்ம துதிக்கிறது வேஸ்ட்டு. அப்போ அந்த இருதயம் எப்படி இருக்கணும், குற்றம் இல்லாமல் நம்ம ஒவ்வொரு நாளும் பாதுகாத்துக்கொள்ள ஆண்டு கிருபை செய்வாராக. இந்த நாளில் சுக பலத்தோடு ஆண்டு கொண்டு வந்ததுக்கு நன்றி சொல்லி இந்த பாட்டு பாடி ஆண்டுக்கு நன்றி சொல்லும். குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே,
ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த அருமையான நாளில் அப்பா, இந்த மன மகிழ்ச்சி நாளிலே, இந்த ஓய்வு நாளிலே, உம்மை உயிர் தெழுந்த இந்த நாளிலே நாங்கள் ஒன்று கூடி உம்மை நோக்கி பார்க்க நீர் கொடுத்த இந்த கிருபைக்கா நன்றி சொல்கிறப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சுக பலன் ஆரோக்கியத்தை கொடுத்து சுகத்தோடு ஆலயத்துக்கு கொண்டு வந்தீங்களே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறையா. இந்த நாள்ல கூட பலவீனத்துல, கண்ணீரில, கவலையின் மத்தியில வர முடியாது இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறேன் ஏசப்பா. என் தேவன் தாமே ஏசப்பா அவர்களுக்கும் உம்முடைய கிருபையை அனுப்பி பலப்படுத்தும்படி உம்முடைய கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கை உங்க கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறையா. ஒவ்வொருவோட நீங்க பேசுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையின் வார்த்தைகளை கொடுத்து கிருபையில வார்த்தை ஒவ்வொரு பலப்படுத்தி அனுப்பும்படி உங்களுடைய கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறப்பா. ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையில அப்பா தாழ்மை உண்டு, உடைய வார்த்தையில பலன் உண்டு, உடைய வார்த்தையில வல்லமை உண்டு, உடைய வார்த்தையில ஆரோக்கியம் உண்டப்பா. அந்த வார்த்தைகளை கேட்க என் தேவன் தாமே பிள்ளைகளுடைய இருதயங்களை சிறப்படுத்துங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. இந்த நாள்ல கூட அப்பா ஸ்தோத்திரம், பிள்ளைகள் என்னென்ன நோக்கத்தோடு வந்திருக்கிறாங்களோ, எந்தெந்த கவலைகள் துன்பங்கள் துக்கங்களோடு வந்திருந்தாலோ என் தேவன் தாமே ஒரு விடுதலை நீ கொடுத்து அப்பா, ஒரு மீட்பை கொடுத்து, ஒரு ரட்சிப்பை கொடுத்து நீர் அனுப்பும்படி உங்களுடைய கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறப்பா. ஒவ்வொருவோடு நீங்க பேசுங்கப்பா. இந்த நாங்கள் நம்முடைய வார்த்தை கொண்டு பேசுங்க. அக்னியான வார்த்தைகள், பட்டயம் போன்ற வார்த்தைகள், இந்த கிருபையுள்ள வார்த்தைகளை பேசி ஒவ்வொரு இருதயத்தை திடப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த நாள்ல கூட ஏசப்பா அப்பா அருமையான ஊழியருக்கா நாங்கள் செபிக்கிறோம். அவர் மனைவி பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். அவர் கொடுத்த அந்த ஊழியத்துக்காக நன்றி அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அந்த ஊழியத்தில் அப்பா இன்னும் அவரை என்ன எடுத்து பலப்படுத்துங்கப்பா. ஸ்தோத்திரம். ஊழியத்தில் வருகிற எல்லா போராட்டங்களை அப்புறப்படுத்தி நீரே இந்த ஊழியத்தை பொறுப்பெடுத்து நடத்தும்படி உங்களுடைய கருத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்தை உடைய வசனத்தினால் வேலை எடுத்து ஒவ்வொரு நிமிஷமும் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உடைய கிருபைக்குள்ள ஊழியர் குடும்பத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஐயாக்கா கூட ஜெபிக்கிறோம். அவரையும் ஆசீர்வதிங்க, அவர் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அவருடைய இருதயத்தின் தேவைகளை சந்திங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள்ல கூட அப்பா ஸ்தோத்திரம், அடியானை கூட தாழ்த்துக்கிற சுவாமி, எங்களை கூட வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிற சுவாமி. அப்பா நாங்கள் குயவன் கையுள்ள களிமண் அப்பா, நீர் எடுத்து எங்களை பயன்படுத்தப்பட உங்களுடைய கருத்துல எங்களை தாழ்த்துக்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்க கேட்கணும்ப்பா. எங்களை ஒவ்வொரு ஸ்திரப்படுத்தும்படி, பலப்படுத்தும்படி, கிருபையா நடத்தும்படி உங்களுடைய கருத்துல தாழ்த்துக்கிறோம். துதி கன மகிழ உருவை கெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் எங்கள் ஊழியத்தின் சார்பாகவும் உங்கள் யாவருக்கும் அதிகமாக விசேஷமாக போதகர் ஐயாவுக்கும் வந்திருக்கிற ஐயாவுக்கும் அவருடைய துணைவியார் பிள்ளைகள் யாவருக்கும் குடும்பத்தின் சார்பாக நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் கரத்தில் வேத புத்தகம் இருக்குது? ஒரு அலையில் சொல்லுங்கள் பார்க்கலாம். வேத புத்தகத்தை நல்லா உயர்த்தி. எத்தனை பேர் தினந்தோறும் ஒரு அதிகாரத்தை வாசிக்கிறீங்க? அவங்க மட்டும் காரங்களை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். ஓகே. எத்தனை பேர் ஒரு மணி நேரம் ஜெபிக்கிறீங்க? ஒரு மணி நேரம். ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை மணி நேரம் ஜெபிக்கணும்? 2 hour 40 நிமிஷம். அல்லேலூயா. எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கணக்கு போட்டால் ஒரு மணி நேரம் ஒரு அதிகாரத்தை நீங்கள் தியானம் பண்ணியிருக்கணும். 1 மணி நேரம் ஜெபித்திருக்கணும். ஒரு 40 நிமிஷம் நல்லா துதித்து இருக்கணும். அப்போ தான் ஆவிக்குரிய ஜீவியம் அதிகமாய் வளரும். அல்லேலூயா. இந்த நாளில் கூட நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், வசனம் வளர்ந்து பெருகிற்று. அல்லேலூயா. இதுதான் நம்முடைய சப்ஜெக்ட். வசனம் வளர்ந்து பெருகிற்று. அப்போஸ்தலன் புஸ்தகத்தில் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வசனம் எப்படி வளர்கிறது என்று பார்க்க வேண்டும். வசனம் ஆவியாக இருக்கிறது, ஜீவனாக இருக்கிறது, பலனாக இருக்கிறது. வசனம் எல்லாவற்றுக்கும் நமக்கு பலப்படுத்துகிறது. அல்லேலூயா. அதை நம்மை ஆசீர்வதிக்கிறது. நம் தேவைகளாம் சந்திப்பது எது? தேவனுடைய வசனம். அல்லேலூயா. இந்த நாளில் கூட நாம் எப்படி வசனம் ஒரு மனுஷனுக்குள்ளே வளர்கிறது, எப்படி சபை வளர்கிறது, எல்லாமே வளரணும்ல. நம்ம சரீரம் மட்டும் வளருது பெருசு இல்லை,
நமக்குள்ள இருக்கிற ஆத்துமா கூட என்ன பண்ணோம், நாளுக்கு நாள் வளர்ந்து பெருக வேண்டும். அல்லேலூயா. அதாவது உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட வேண்டும். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் சிருஷ்டிப்பின் சாயல் அடைய வேண்டும். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் மறுரூப சாயல் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவருடைய வருகையும் மிக சமயமாக இருக்கிறது. அதனால் நாம் எப்படி வாழ்கிறோம் என்று அல்ல, எப்படி வாழ்ந்தோம் என்ற அர்த்தம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை மிக அவசியம். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு நமக்கும் என்ன இருக்கணும், ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும், ஒரு சமாதானம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு உறவு நம்ம ஆண்டவரோடு வைத்துக்கொள்ள வேண்டும். உன்னுடைய சபையோடு நீங்கள் ஒரு உறவு இருக்க வேண்டும், ஐக்கியம் இருக்க வேண்டும். அப்போ வேதத்தோடு ஒரு ஐக்கியம் இருக்க வேண்டும். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வசனம் வளர்ந்து பெருகிற்று. அல்லேலூயா. அப்போ அப்போஸ்தலர் 6:7 சொல்லுகிறது, தேவனுடைய வசனம் விருத்தி அடைந்து சீசருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று, ஆசாரிகள் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். அல்லேலூயா. இப்போது அங்கே சொல்லப்பட்டது, சீசருடைய தொகை எப்படி பெருகுதுன்னா, எங்கே தேவனுடைய வசன விருத்தி அடைகிறதோ, எங்கே வசனத்தை கொண்டு நீங்கள் சுவிசேஷமாக நீங்கள் அறிவிக்கிறீர்களோ, இல்லை இந்த வசனத்துக்கு நீங்கள் போய் சொல்லுகிறீர்களோ, இல்லை உங்களுடைய குடும்பத்தில் சாட்சியாக ஜீவிக்கிறீங்களோ, நற்கிரிகளை செய்கிறீர்களோ, அங்கெல்லாம் என்ன பண்ண, வசனம் வேகமாக வளரும். வசனம் வளரும் போது ஆத்மா என்ன பண்ண, சபையில் பெருகினே இருக்கும். அல்லேலூயா. அதிகமாக ஆண்டவர் என்ன பண்ணுவார், அந்த வசனம் வளர்கிற இடத்துல தான் சீசர்களுடைய தொகை பெருகிற்று. அல்லேலூயா. இப்போ நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் வசனத்துக்கு நீங்கள் எவ்வளோ முக்கியம் கொடுக்குறீங்க அப்படின்னா, நம்முடைய அந்த வசனத்தை நீங்கள் கவனமாக கேட்டு அந்த வசனத்தின்படி வாழ்ந்தீங்கன்னா நிச்சயமாக சாட்சியின் ஜீவை இருக்கும். அல்லேலூயா. வசனத்தை மற்றவர்களுக்கு சொல்லும் போது அநேக ஆத்துமாக்கள் சபைக்கு என்ன பண்ண முடியும், உங்களை மூலமாக கொண்டு வர முடியும். அல்லேலூயா. வசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போயிடும். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, வசனம் விருத்தி அடைந்தது. அப்போஸ்தலர் 19:20 சொல்லுது, இவ்வளவாய் பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டதான். அப்போது இஸ்ரவேல் தேசம் எங்கும் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க, சீசர்கள் ஆகிட்டாங்க. அவ்வளோ வேகமாக வசனம் வளர 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 இஸ்ரவேல் தேசம் முழுமையாகவே என்ன பண்ணிட்டாங்க, கர்த்தருக்குள்ளே வந்துட்டாங்க. அல்லேலூயா. அப்போ உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் இந்த தேவனுடைய வசனம் அதிகமாக என்ன செய்திருக்குன்னு நீங்கள் வளர்ச்சி அடையணும். அல்லேலூயா. ஏசாயா சொல்லப்பட்டிருக்கிறது 55:10, மாறியும் உயர்ந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது போல வசனம் அப்படி தான் வேலை செய்யும். அல்லேலூயா. இதனுடைய வசனத்தை நீங்கள் கவனமாக கேட்டிங்கன்னா உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியும் சரீரத்தினுடைய தேவைகளும் கர்த்தர் என்ன பண்ணார், பரிபூர்ணமாக சந்திப்பார். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நீங்கள் வசனத்துக்குள்ளே வளர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதை குறித்து ஏசாயா 55:11 வாசித்து பாருங்க. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாது. பாருங்க, வசனம் எப்பவுமே என்ன பண்ணாது, வெறுமே திரும்பாது. அல்லேலூயா. ஏன்னா அந்த வசனத்துக்குள்ள ஜீவன் இருக்கிறது, உயிர் இருக்கிறது. புரியுதுங்களா? எப்படி உயிர் இருக்குது வசனத்துக்குள்ள, யாரா சொல்ல முடியுமா? வசனத்துக்குள்ள ஏன் வசனம் உயிராகுது? நம்ம வசனம் ஏன் உயிராக இருக்குது? நம்ம பைபிள் எழுதப்பட்ட வசனம்னா இந்நாள் வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். ஒரு சந்ததி போது உணவு சந்ததி வருது. ஆனால் எல்லாருக்குமே அந்த வசனம் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. அப்போ ஏன் நிறைவேறுகிறது? வசனத்தில் உயிரை நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? அந்த வசனத்துக்குள்ள இருக்குது உயிர்னா ஜீவன். ஏன் வசனம் ஜீவனாக இருக்கிறது? ஏன் ஜீவன் வசனம் ஆவியாக இருக்கிறது? ஏன் வசனம் உயிராகுது? என்ன காரணம்? அல்லேலூயா. சிஸ்டர் சொன்னாங்க, அருமையா அம்மா, அவங்க கரங்களை தட்டுங்க அவங்களுக்காக. அதனால் நான் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்ததுனால, அவர் உயிரோடு இருக்கிறனால இந்த வசனம் எப்படி இருக்குது, இப்போ எழுதப்பட்ட வசனம் மாதிரி இருக்கும் நீங்கள் கேட்கும் போது. அல்லேலூயா. ஏன்னா இயேசு உயிரோடு இருக்கும் போது வசனங்களும் உயிரோடு இருக்கும். புரியுங்களா? இயேசு ஆவியாக இருக்கிறாருன்னா வசனம் ஆவியாக இருக்கும். அல்லேலூயா. இயேசு அற்புதம் செய்கிறாருன்னா வசனம் அற்புதம் செய்யும். நீங்கள் கேட்கும் போது அற்புதம் நடந்துடும். வசனம் உங்களுக்குள்ளே போகும்போது நீ கவனமாக கேட்டிங்கன்னா உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் இந்த வசனம் கேட்க 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 உங்கள் சரீரத்தில் இருக்கிற அத்தனை வியாதி உங்களை விட்டு என்ன பண்ணிடுது, முற்றிலும் அழிக்கப்படுகிறது. அல்லேலூயா. வசனம் கேட்கும் போது உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காது போய்விடும்.
இப்போ வசனத்தை நீங்கள் உள்ளே வாங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஆசீர்வாதம் தனக்கு முன்னாடி வந்து நிற்கும். அல்லேலூயா. அது எந்த ஆசீர்வாதம் இருந்தாலும் அது ஒரு நாள் தடைப்படாது. அது கர்ப்பத்தின் கனியாக இருக்கலாம், குடும்பத்துக்காக குடும்ப ஆசீர்வாதமாக இருக்கலாம், இல்லை பிள்ளைகள் வேலை ஆசீர்வாதமாக இருக்கலாம். இந்த வசனத்தின்படி உள்ளே போய் அது என்ன பண்ணுது, நம்ம சுபாவங்களை மாற்றுது. அல்லேலூயா. வசனத்துக்குள்ளே ஜீவன் இருக்கிறனால, வசனம் ஆவியாக இருக்கிறனால, வசனம் வல்லமையாக இருக்கிறனால இது நம்முடைய ஆவி ஆத்மஸ்தல் என்ன பண்ணுது, கலந்து நம்ம என்ன பண்ணுது, உருவாக்குறது. அல்லேலூயா. நமக்குள்ளே இருக்கிற கோபத்தை எடுத்துறது, நமக்குள்ளே இருக்கிற பெருமையை அழிச்சிடும், நமக்குள்ளே இருக்கிற பிசாசின் கிரிகள் உள்ளே இருக்குதுல்ல, அதை ஃபுல்லாக அழிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி என்ன, ஆண்டுடைய வசனம் மட்டும்தான். அதனால தான் அந்த வசனத்தை பிசாசு என்ன பண்ணுறான், மத்தேயு 19:13 வாசிக்கும் போது, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராத இருக்கும்போது பொல்லாங்க வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். அப்போ எதை பறித்து கொள்கிறான், வசனத்தை எடுத்துடுவான். முதல் நீங்கள் இன்று சண்டே கேட்குறீங்க, நாளை காலையில் என்ன வசனம் கேட்டால் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அதுக்கு என்ன காரணம், நீங்கள் இதை நோட்டில் எழுதியிருக்கணும். 52 சண்டே வரீங்க, 52 சண்டே ஒரு டைரியை வாங்கி, ஒரு 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு டைரியை வாங்கி வீட்டில் அதை வச்சிடணும். ஒரு ரப் நோட்டு வாங்கி என்ன பண்ணணும், அந்த நோட்லேயே இந்த வசனம் இந்த செய்தி எழுதி கொண்டு போய் உங்கள் வீட்டில் என்ன பண்ணணும், அந்த டைரியில் எழுதி அது குடும்ப ஜபத்தில் என்ன பண்ணணும், அபியாசம் பண்ணணும். அல்லேலூயா. அப்போ இந்த ஒரு வாரம் இந்த செய்தியை நீங்கள் கொடுக்கப்பட்ட இந்த வசனங்களை வீட்டுக்குள்ளே போய் தியானித்தீங்கன்னா, குடும்ப ஜபத்தில் வச்சு நீங்கள் ஜெபித்தீங்கன்னா, தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெபித்தீங்கன்னா, இந்த வசனங்களை வச்சு தியானம் பண்ணிங்கன்னா, அதை ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா, அது உனக்கு ஜீவன் உண்டாக்கி தருகிறது. அல்லேலூயா. இல்லை 52 வாரம் அப்படியே கேட்குறோம், வரோம், போகிறோம், கேட்குறோம் அப்படின்னா என்ன பண்ண முடியாது, வாழ்க்கையில் பாவத்தில் போய் விழுந்துருவோம். ஏன்னா வசனம் உனக்குள்ளே இல்லை அப்படின்னா. அதே சங்கீதம் 119:10-11 என்ன சொல்கிறது பாருங்கள். என் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன், என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். அல்லேலூயா. அங்கே என்ன சொல்கிறாரு, உம்முடைய வசனத்தை நான் பாவம் செய்யாத இருக்கிறேன், நான் என்ன பண்ணமா, அவருடைய வசனத்தை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். அப்போ உங்களுடைய இருதயத்தில் தேவனுடைய வசனம் இருக்கிற வரைக்கும் பாவம் செய்யறதுக்கு இடம் வராது, இடம் கொடுக்க முடியாது, பிசாசுக்கு இடம் கிடைக்காது. உங்களுடைய இருதயம் வந்து வசனம் இல்லைன்னா தான் என்ன பண்ண, பிசாசு உடனே பாவத்துக்குள்ளே நடத்திடுவான். அப்போ பாவம் செய்கிற மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ண முடியாது, சுதந்திரிக்க முடியாது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய சரீரத்தை, ஆத்மாவை, ஆவி என்ன செய்துக்கணும், ஒவ்வொரு நாளும் வசனத்தினாலே காத்துக்கொள்ளணும், ஜபத்தினாலே காத்துக்கொள்ளணும், துதி ஆராதனையில காத்துக்கொள்ளணும், சபையில் வருகிற உபவாசத்தினால காத்துக்கொள்ளணும், சபைக்குள்ளே நடக்கிற இரவு ஜபங்களை காத்துக்கொள்ளணும். அங்கங்கே உங்களுக்கு வாலிபை மீட்டிங்கில் நீங்கள் கலந்து கொடுப்பீங்க சபையில், அதெல்லாம் வந்து என்ன பண்ணணும், அதிகமாக வசனத்திலேயே வாழணும். அல்லேலூயா. ஏன்னா வசனம் தான் என்ன பண்ணுது, எல்லா நன்மையும் கொண்டு வருகிறது. அல்லேலூயா. அங்கே பாரு, அங்கே சொல்கிறார் ஆண்டவர், சங்கீதம் 18:30 சொல்கிறது, தேவனுடைய வழி உத்தமமானது, தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார். அல்லேலூயா. நீ ஆண்டவரை நம்புறனா, வசனத்தை வச்சு நம்பினாதான் ஆண்டவரை நம்புறன்னு அர்த்தம். அவருடைய வாயின் வார்த்தைகளை நம்ம என்ன செய்யணும், நம்பணும். அல்லேலூயா. விசுவாசிக்கணும், அந்த வசனத்துக்குள்ளே நிலைத்திருக்கணும், அது சொன்னபடி வாழணும். அல்லேலூயா. பாரு, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சங்கீதம் 105:19 சொல்கிறது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்கிறார்னா அதை நிறைவேறணும், அந்த வசனம் பண்ண நம்மளை புடமிடும். புரியுங்களா, நம்மை புடமிட்டு அதை சரி செய்திடும் நம்முடைய வாழ்க்கையில். அல்லேலூயா. அதனால தான் வேதத்தில் உள்ள வசனங்களை என்ன பண்ணீங்க, இரவும் பகலமாக இதற்கு நேரங்களை கொடுக்கணும். அல்லேலூயா. பாருங்க, அங்கே சங்கீதம் 119:160 சொல்கிறது, உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம், உம்முடைய நீதி நியாயமெல்லாம் நித்தியம். அல்லேலூயா. அப்போ உம்முடைய வசனம் வந்து என்னவா இருக்குதுன்னா சத்தியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ சத்தியத்தை நீங்கள் அறிவி, சத்தியம் உங்களை விடுதலாக்கிடும். அல்லேலூயா. இப்போ வசனத்தை மேலே உங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும், அதை இரவும் பகலமாக தியானிக்கணும். புரியுங்களா. அப்போ வசனத்தை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரத்தை எப்போதும் என்ன பண்ணோம், வேலைக்கு போகிறதுக்கு முன்பாக அதிகாலை 4 மணிக்கு எழுந்து என்ன பண்ணுனீங்க, ஒரு அதிகாரத்தை எடுத்து காலையில் என்ன செய்யணும், தேடி அதை வாசிக்கணும். அல்லேலூயா.
ஏசாயா 34:16 சொல்லுகிறது, கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள் அப்படின்னு யார் சொன்னது? பிதா சொல்லியிருக்கிறார். பிதா என்ன சொன்னார்? கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசிக்கணும். அப்போ தேடி யார் வாசிக்கணும்? பிதாவினுடைய வார்த்தைக்கு யார் கீழ்ப்படிவாங்க? சபை கீழ்ப்படியணும். அல்லையா? ஓ, பிதா சொல்லியிருக்கிறாரு, கர்த்தருடைய புஸ்தகம் என்ன பண்ணுங்க? தேடி வாசிங்க, ஒன்றும் ஜோடி இல்லாதிராது, அப்படி ஆவி அவைகளை சேர்க்கும். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய புஸ்தகத்தில், இந்த வேதத்தில் 66 புஸ்தகம் இருக்கிறது. இந்த 66 புஸ்தகத்தை என்ன பண்ண நீங்கள்? ஆண்டவராக இயேசு தேடி வாசிக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் தேடி வாசிக்கிறீங்க? அப்படியே வாசிக்கிறவங்க இருக்கிறாங்க, பைபிள் அப்படியே படிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் தேடி வாசிக்க சொல்லியிருக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அல்லேலூயா. அப்போ அந்த தேடி நீங்கள் வாசிக்க ஆரம்பிக்கும் போது தான் சிங்கக்குட்டிகள் தாட்சடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது. அப்போ கர்த்தரை எங்கே போய் தேடுறது? கர்த்தரை எங்கே போய் தேடலாம்? வசனத்துக்குள்ளே தான், வேதத்துக்குள்ளே தான் போய் தேட முடியும். இந்த வேத வசனம் தான் உன்னை என்ன பண்ணோம்? நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகும். அல்லேலூயா. இதன்படி வாழாவிட்டால் நமக்கு நித்திய ஜீவன் கிடையாது. புரியுங்களா? ஐயோ, நான் ஐயா எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டாரு, அது ஒரு உடன்படிக்கை. அல்லேலூயா. பாவத்துக்கு மரித்து நம் நீதிக்கு பிழைக்கணும். புரியுங்களா? அப்போ பிழைக்கணும்னா ஒழுங்கும் கிரமமாக ஆலயத்துக்கு வரணும், விடாமல் முயற்சியோடு வரணும், ஒரு சண்டை கூட வீண் பண்ணக்கூடாது, ஒரு உபவாசத்தை வீண் பண்ணக்கூடாது, ஒரு இரவு ஜபங்களை வீண் பண்ணக்கூடாது. சபையில் என்னென்ன காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதோ அத்தனைக்கு நம்ம என்ன செய்யணும்? டைம் கொடுக்கணும். அல்லேலூயா. அப்படி உங்களுடைய வாழ்க்கையை ஆலயத்தோடு இணைஞ்சிடணும், வேதத்தோடு இணைந்துடணும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் இப்படி நீங்கள் செய்துக்கினே வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஒரு ஒளியை போல, ஒரு வெளிச்சத்தை போல, ஒரு பிரகாசிக்கிற பிள்ளைகளாக காணப்படுவீங்க. 4 பேருக்கு உப்பாக இருப்பீங்க, 4 பேருக்கு சாட்சியாக இருப்பீங்க, 4 பேருக்கு உதவி கரத்தை நீட்டுகிறவளாக இருப்பீங்க, நற்கிரிகளை செய்வளாக இருப்பீங்க. துர்க்குரியத்துக்கு இடமே கொடுக்க மாட்டீங்க. உங்களை பார்க்கும் போது மற்றவங்களுக்கு எப்படி இருக்கும்? கிறிஸ்து பார்க்குற மாதிரியே இருக்கும். எப்படி பார்க்க? கிறிஸ்துவை போல நம்மளை பார்க்கணும்னு எப்படி பார்க்கணும்? அப்படி சுபாவத்தில் நீங்கள் வளர்ந்துனே வரணும். அல்லேலூயா. பரிசுத்தத்தில் நீங்கள் வளர வளர ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்முடைய தேவைகளை தானவே சந்திப்பார். பரிசுத்தவான்களுக்கு எல்லாமே தானவே கிடைக்கும். நீங்கள் போய் ஆண்டவரே எனக்கு அது கூட இது கூட இல்லை. புரியுங்களா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். புரியுங்களா? தானியேல் எப்படி இருந்தார்? பரிசுத்தமாக இருந்தார், எந்த குற்றமில்லாத வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? தானியேல் எப்படி சிங்கக்குழுக்களை போட்டாலும் என்ன பண்ண முடியல? சிங்கம் ஏன் அந்த தானியேலை விழுங்கவில்லை? சொல்லுங்கள் பார்க்கலாம். அவனுக்குள்ளே என்ன இருந்தது? பரிசுத்தம் இருந்தது. அல்லேலூயா. 3 வேளை ஜெபம் பண்ணுறவனா இருந்தான். அதனால தான் பரிசுத்தவான்களை யாராலையும் என்ன பண்ண முடியாது? ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ நீ பரிசுத்தவான்னு பெயர் எடுத்திருக்கிற. அப்போ பரிசுத்தவான்கள் எப்படி இருக்குன்னா, நம்மளை ஒரு வியாதி தொடரணுன்னா அது எப்போ பரிசுத்தம் இல்லைன்னா தான் டக்குன்னு தொட்டுரும். புரியுங்களா? நமக்குள்ள பரிசுத்தத்துக்காக என்ன பண்ணணும்? டெய்லி சுத்திகரிப்பு இருக்கணும். இருக்குதா சுத்திகரிப்பு? அனுதினம் உடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? சுத்திகரிப்பு இருக்கணும். அனுதினம் உடைய வாழ்க்கையில் வேத தியானம் இருக்கணும். அனுதினம் 1 மணி நேரம் நீ என்ன பண்ணியிருக்கணும்? உன் வாழ்க்கையில் ஜெபித்து இருக்கணும். நல்ல வசனங்களை வாசிக்கணும். வசனத்தை ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? விட்டுவிடக்கூடாது. அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டது பாருங்கள், யோவான் 5:38, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசத்தைப்படியால் அவருடைய வசனங்களில் என்ன பண்ணல? தரித்திருக்கிறதில்லை. அப்போது விசுவாசம் மிக அவசியம். 2வது எது முக்கியம்? விசுவாசம். விசுவாசம் கேள்வியினால் ஆரம்பமாகிறது, கேள்வி தேவனுடைய வசனத்தினால் உருவாகிறது. அல்லேலூயா. அப்போ வசனத்தை நிறைய கேள்விப்பட்டுக்கினே இருக்கணும், ஆடியோ மூலமாக. புரியுதுங்களா? உங்களுடைய செல்ஃபோன்லாம் நீங்கள் வச்சுருக்கிறீங்க, நிறைய ஆடியோ அதில் போட்டு வசனத்தை என்ன பண்ண? இரவு பகலமாக கேட்டுக்கினே இருக்கணும். நடு ராத்திரியில் கூட எழுந்து என்ன பண்ணணும்? பைபிளை வாசிக்கணும். நடு ராத்திரியில் ஜெபிக்கணும். ஏன்னா இந்த வசனத்தை நீ கேள்விப்படணும். எங்கெல்லாம் கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிறாரு. வேதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல என்ன இருக்குது? அற்புதம் செய்த வசனங்கள் இருக்குது. என்ன வசனம்? இந்த அற்புதமான வசனங்களை எங்கெல்லாம் அற்புதம் நடந்திருக்குதோ அதை அதிகமாக வாசிக்கணும். அல்லேலூயா. பாருங்கள், அங்கே சங்கீதம் 119:18 சொல்கிறது,
உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்க என் கண்களை திறந்தருளும். அல்லேலூயா. இப்போ தாவீது என்ன பண்றாரு? வேதத்தில் உள்ள அதிசயங்களை நீ போய் பார்க்கணும். எங்கெல்லாம் அதிசயமான வார்த்தைகள் இருக்குது வேதத்துக்குள்ள சொல்றாரு. என்ன சொல்றாரு? அதிசயம் எங்க சொல்றாரு? வேதத்துக்குள்ள. உங்களுடைய வேதத்துக்குள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என்ன செய்யுங்க? என் கண்களை திறந்தருளும் அப்படின்னு அவர் என்ன பண்றாரு? கண்கள் ஏற்கனவே திறந்ததான் ஜெபம் பண்றாரு. ஆனால் வேற ஒரு கண்ணு திறக்கப்படணும். என்ன கண்ணு? அது பேர் என்னது? அதுதான் மனக்கண்கள். அந்த மனக்கண்கள் திறக்காத வரைக்கும் நமக்கு வசனம் புரியாது. அல்லேலூயா. எவ்வளோதான் நான் வசனத்தை உங்களுக்கு சொன்னாலும் ஏன் உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியலன்னா, உங்களுடைய சரீர கண் திறந்திருக்கிறது, ஆனால் ஒரு மனக்கண்கள் இருக்குது பாருங்க, ஆத்மா கண் சொல்லுவாங்க. அது என்ன கண்? அது மனக்கண்கள், ஆத்மா கண். இது என்ன பண்ணும்? இந்த வசனத்து மேலே பசிதாகமாக இருந்தால் தான், அந்த வசனத்தை நீங்கள் அடிக்கடிக்கு பார்த்தா தான் இது கண்ணு திறக்க வைப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ நீ அனுதினுடைய வாழ்க்கையில் லூக்கா 24ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் வாசித்து பாருங்க. அப்போது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் என்ன பண்ணிட்டாரு? திறந்து அவர்களை நோக்கின்றாரு. புரியுதுங்களா? அப்போ மனக்கண்கள் திறக்காத வரைக்கும் இயேசு என்ன பண்ண முடியல, இயேசுன்னு நம்ப முடியல, அவங்களால விசுவாசிக்க முடியல. இப்போ நம்முடைய மனக்கண்கள் திறந்திருக்கிறதா? தாவீது போல நீ ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கணும். காலையில் என்ன செய்யணும்? உங்களுடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களாய் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். அப்போஸ்தலர் 16:14 சொல்லுகிறது. அப்பொழுது தியத்திரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அல்லேலூயா. பாருங்க, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ அந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருந்தாள். அல்லேலூயா. இப்போ நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்க. அந்த நான் அடுத்ததுன்னா சொல்ல போகிறேன், அந்த வாஞ்சியாக இருக்கணும். என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறவன் நான் விடுவிப்பேன். அல்லேலூயா. அப்போ அவரிடத்தில் நீ வாஞ்சியாக தான் உன்னை விடுவித்துருவார். அப்போ ஒரு வாஞ்சி இருக்கணும் அந்த வசனத்தை மேலே. அந்த வசனத்தை கவனமாக நீ கேட்கணும். அங்கே பாருங்கள், அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க? லீதியாள் என்னும் அந்த வசனத்தை என்ன பண்ணியிருக்கிறாங்க? கேட்டுக்கொண்டிருந்தாங்க. புரியுங்களா? என்ன தான் சொல்கிறார் பவுல் அப்படின்னு. கொஞ்ச நேரத்தில் பாருங்கள், இருதயத்தை ஆண்டு திறந்துட்டாரு. அல்லேலூயா. கர்த்தர் அவள் இருதயத்தை, வசனம் அவர் பேசுகிறாரு, கர்த்தர் இருதயத்தை என்ன பண்ணுறாரு? திறக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ உங்களுடைய மனக்கண்கள் திறந்தாதான் உள்ளுகிற ஆத்மா கண் திறந்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? இந்த உலகத்தை காட்டில் அடுத்த காரியம் உங்களுக்கு தென்பட ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்குறீங்க என்னென்ன நடக்குது, ஆனால் இதை காட்டிலும் பரலோகத்து காரியம் என்னென்ன இருக்குதுன்னு எல்லாத்தையும் காட்டுவார் ஆண்டவர். அது திறக்காத வரைக்கும் வசனத்தில் என்ன பண்ண முடியாது? புரிஞ்சு கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. அது ஆண்டவர் சொல்கிறாரு, மனக்கண்கள் திறக்கப்படணும். புரியுங்களா? அதே நீங்கள் 32ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. லூக்கா 24:32. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொடுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு. அல்லேலூயா. அங்கே பாருங்க என்ன சொல்றாரு? வேத வாக்கியங்களை அவர்களுக்கு என்ன பண்ணிட்டார் ஆண்டவரே? விளங்கி காட்டின பொழுது அவனுடைய இருதயம் என்ன ஆயிடுச்சு? கொழுந்து விட்டு எரிஞ்சது. அல்லேலூயா. ஏன் கொழுந்து விட்டு எரியணும்னா, வசனம் எரிகிறதா மாறிச்சு. ஃபஸ்ட்டு வசனம் எப்படி இருந்தது? எரியாது. ஏன்னா எப்போ இயேசு மரித்து உயிர்த்து எழுந்துட்டாரோ அது பிறகு இந்த வசனம் அக்னியாக மாறிச்சு. அல்லேலூயா. அப்போ உங்களுடைய சுபாவங்களை அழிக்கணும் அப்படின்னா இந்த வசனம் உங்கள் இருதயத்தில் போய் என்ன பண்ணணும்? இருதயத்தில் தான் எல்லா விதமான பாவங்கள் இருக்கிறது. நம்முடைய பாவம் ஏன் போக மாட்டேங்குது? நம்முடைய கோபம் ஏன் போகல? நம்முடைய எரிச்சல் ஏன் போக மாட்டேங்குது? நமக்குள்ளே இருக்கிற கெட்ட சுபாவங்கள் ஏன் அழிய மாட்டேங்குது? ஜென்ம சுபாவங்கள் ஏன் அழிய மாட்டேங்குது? கீழ்ப்படியா தன்மையா இதெல்லாம் வராதுனால அவங்களுக்குள்ளே அந்த சுபாவம் ஒட்டி இருக்கும். பாவம் உனக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தேவனத்தில் எந்த நன்மை என்ன பண்ண முடியாது? பெற முடியாது. நித்திய ஜீவனை பெற முடியாது. 100 லிட்டர் பாலில் எத்தனை கிலோ புளி போட்டு தயிராக மாற்றுறாங்க? ஒரு கடுகு அளவு தான். இல்லையா? ஒரு கடுகு அளவு புளி போட்டால் என்னாவது? பால் 100 லிட்டர் பால் உடனே தயிராக மாறுது, கெட்டு போயிடுது. அதே போல் தான் உன் வாழ்க்கையில் கொஞ்சம் பாவம் நீ உள்ளே வச்சுருந்தா கூட உன் வருகையில் போகாது தடுத்துரும். அப்போ நீ என்ன பண்ண முடியாது? பரலோகத்தில் போய் பரிசுத்தமாக்க முடியாது. பரிசுத்தமாக்குற இடம் தேவனுடைய ஆலயம். இங்கே நீ பரிசுத்தமாக்கிறதுக்கு டைம் எடுக்கலை, உனக்கு கொடுத்த டைமெல்லாம் நீ வீண் அடிச்சிட்டுன்னு வச்சுக்கோ, நாளைக்கு நித்திய ஜீவனுக்குள்ளே போகவே முடியாது.
நித்திய ஜீவனுக்குள்ளே போகாதனால என்னென்ன ப்ராப்ளம் வருது? ஒன்று நரகம், இன்னொன்று வேதனை. புரியுங்களா? நித்தியமாக வாழ வேண்டிய 1000 வருட அரசாட்சியில் போகாது போயிடுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நித்தியமாக பரலோகத்தில் போய் நம்ம வாழணும், புதிய எருசலேமுக்குள்ளே வாழணும், புதிய பூமியில், புதிய வானத்தில். அதெல்லாம் நம்ம இழந்து போயிடுறோம். ஒரு 70 வருஷம் அட்லீஸ்ட் நம்ம இந்த பூமியில் 70 வருஷம் வாழுகிறோம். எத்தனை வருஷம்? பலத்தினால ஒரு 80 வருஷம். இதில் நம்ம ரட்சிக்கப்பட்டது 40 இருக்கலாம், 30 இருக்கலாம், 50 இருக்கலாம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட நாட்கள் இருந்து கர்த்தருக்கென்று நீங்கள் உங்களுடைய ஆத்மாவை கவனமாய் காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. உன் ஆத்மாவுக்காக நீ உட்காரத்து நேரத்தை கொடுக்கல அப்படின்னா உன் ஆத்மா என்ன பண்ணும்? பாவத்தில் விழுந்துடும். அல்லேலூயா. உள்ளே இருக்கிற ஒரு ஆத்மா மனுஷன் இருக்கிறான், வெளியே இருக்கிற சரீர மனுஷன் இருக்கிறான். அதை 2 கொரிந்தியர் 4:16 வாசிக்கிறோம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தோம், உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, சொல்லுங்கம்மா, நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. அல்லேலூயா. நாங்கள் என்ன பண்ண மாட்டோம்? நம்பலாம், சோர்ந்து போகிறதில்லை. வாசிங்க. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தோம். பாருங்க, புறம்பான மனுஷன் அப்படின்னா என்ன? இங்க பாருங்க, எல்லாம் புறம்பான மனுஷனா யாரு? நம்ம சரீரம் தான். என்னது? புறம்பான மனுஷன். அழிந்து அப்படின்னா என்ன பண்ண? அது அழிக்கக்கூடியது. புரியுங்களா? ஐயாவை நாங்கள் பார்க்கும்போது ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு இல்லைங்க ஐயா? அப்போ நான் பார்க்கும்போது வெள்ளை முடி இருந்தது, கருப்பு முடி இருந்தது. இப்போ என்ன வெள்ளை முடி ஆயிடுச்சு? அப்போ முடி மாறுதா இல்லையா? அந்த வயசு ஆக ஆக சரீரெல்லாம் சுருங்குது, கிட்னிலாம் என்ன பண்ணுது? 100% வேலை செய்யாது. புரியுங்களா? இருதயம் எப்படி வேலை செய்யும்? ரத்தம் எப்படி வேலை செய்யும்? வயசு ஆக 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 என்ன பண்ணோம்? நம்முடைய பாடியில், சரீரத்தில் அழிவுக்கு முன்னாடி போயினே இருக்குது. சரீரம் ஆட்டோமேட்டிக்காக அழிவுக்கு முன்னாடி போயிடுது. ஆனால் ஆண்டவர் அந்த பவுல் அந்த அழிவு குறித்து சொல்லலை. பாவம் என்ற ஒரு அழிவு தான், அதை அழிச்சிடணும். அல்லேலூயா. ஒன்று நேச்சுரலாக நமக்குள்ளே அழியக்கூடியதெல்லாம் என்ன பண்ண? வயசு ஆக ஆக என்ன பண்ணுது? தானாகவே பாடி மாறுதா இல்லைங்களா? முகம் மாறுது, எல்லாமே மாறிடும். புரியுங்களா? இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு 80 வயசு, 60 வயசு, 70 வயசில் பார்த்தா எப்படி இருப்பீங்க? நீங்களாமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்கும். அல்லேலூயா. அப்போது புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் என்ன பண்ணணும்? அழியணும். உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும். அப்படின்னா என்ன? உள்ளான மனுஷனுக்குள்ள பாவமோ, எந்த விதமான அக்கிரமமோ, எந்த வித மீறுதலோ, எந்த ஒரு கீழ்ப்படைய தன்மைகளோ, இல்லை ஜெபிக்காத தன்மைகளோ, வேதத்தை இதெல்லாம் என்ன பண்ணோம்? நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் உள்ளான மனுஷன் வளரணும். நீங்கள் சான்ஸ் விட்டுட்டிங்கன்னா உள்ளுக்கிற மனுஷன் எப்படி இருப்பான்? வெளியே இருக்கிற மனுஷன் மட்டும் ஆகாரத்தை கொடுத்து, அவனுக்கு நல்லா ட்ரெஸ்ஸை கொடுத்து, வெளியே இருக்கிற மனுஷன் நல்லா குளிப்பாட்டி நல்லா அவனை வச்சுக்கினா நல்லா தான் இருப்பான். ஆனால் உள்ளே இருக்கிற மனுஷனுக்கு அப்படி கிடையாது. உள்ளே இருக்கிற மனுஷனுக்கு ஒரே வழி தேவனுடைய வசனம் தான். வேறு எதுவுமே அது என்ன பண்ணாது? புசிக்காது. நீங்கள் பைபிளை வாசிக்கலை அப்படின்னா உன் ஆத்மாவை என்ன பண்ண? நாளுக்கு நாள் நீ ஒரு நாள் பைபிளை வாசிக்கலை, யாருக்கு நஷ்டம்? உங்கள் ஆத்மாவுக்கு நீ என்ன பண்ணுற? நீங்கள் நஷ்டப்படுத்துறீங்க. புரியுங்களா? உலகம்லாம் நீ ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் உனக்கு என்ன லாபம்? அப்போ உனக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது. அப்போ அந்த ஆத்மாவை என்ன பண்ணோம்? நம்ம பண்ண அந்த ஆத்மாவை நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும். அதில் ஒரு கசப்பு இருக்கக்கூடாது, அதுக்குள்ளே ஒரு பாவத்தை உள்ளே வச்சிடக்கூடாது, அதுக்குள்ளே ஒரு அக்கிரமத்தை வச்சிடக்கூடாது, அதுக்குள்ளே ஒரு பொய் சொல்கிற எண்ணத்தை உள்ளே வச்சிடக்கூடாது. ஏன்னா இருதயத்தை நிறைவு தான் வாய் பேசுன்னு சொல்கிறாரு. நீங்கள் இருதயத்தில் என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் என்ன பண்ணவா சரீரம் செய்யும். சரீரம் தானே எந்த வேலையும் செய்யாது. கோமா ஸ்டேஜில் போய்க்கிறாங்க. நீ பாருங்கள், சரீரத்தை விட்டு ஆத்மா வெளியே போயிடும். அந்த சரீரம் மட்டும் கண்ணு தந்தது அப்படியே கண்ணு தந்திருப்பாங்க, ஆனால் பேச மாட்டாங்க. கோமா ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க, பார்த்துக்கிறீங்களா? அந்த ஆத்மா உள்ளே இருந்தால் தான் ஃபங்க்ஷன் பண்ணோம் சரீரம். சரீரத்துக்கு எப்போ வேலை விஷயம்னா ஆத்மா உள்ளே இருக்கிற வரைக்கும் தான் சரீரத்துக்கு வேலை விஷயம். இன்ஜின் இல்லாத வண்டி எப்படி இருக்கும்? நல்ல அழகாக பஸ் இருக்குது, பஸ் ஸ்டாண்டில் நிற்குது, நல்ல சீட்டு போட்டிருக்கிறாங்க, எல்லாமே போட்டிருக்கிறாங்க, எல்லாம் டிக்கெட் வாங்கி உள்ளே போய் என்ன பண்ணிட்டாங்க? உக்காந்துட்டாங்க. அப்போது ஏன்னா டிரைவர் வரேன்னு கேட்டால் அதுக்குள்ளே இன்னும் இன்ஜினை ஃபிட் பண்ணல அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்ஜின் இல்லாத வண்டி என்ன பண்ணாது? ஓடாது. எவ்வளோ தான் சீட்டு இருந்தாலும், எவ்வளோ தான் அழகான சீட்டு உட்காந்து வச்சுருந்து ஏசி போட்டு உட்காந்துருந்தா கூட இன்ஜின் ஓடாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ ஆத்மா உனக்கு செயல்படலைன்னா தானவே சரீரம் என்ன விடுது? கோமா ஸ்டேஜுக்கு போயிடுது. அல்லேலூயா.
அதனால தான் நீதிமொழிகள் 11:17 வாசிக்கிறோம். தயவுள்ள மனுஷன் தன் ஆத்துமாவுக்கு நன்மை செய்து கொள்கிறான், கடுரனோ தன் உடலை அலைக்கழிக்கிறான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்ல பாருங்க, தயவுள்ள ஒரு மனுஷன், இந்த சரீரம் இருக்குது பாருங்க, அதுதான் என்ன பண்ணணும், ஆத்மாவுக்கு தயவு செய்யணும். அல்லேலூயா. அப்போ பேரை பாருங்க, தயவுள்ள மனுஷன். அந்த மனுஷன் பேர் என்ன? தயவுள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு என்ன பண்ணிப்பானா, நன்மை செய்து கொள்ளுகிறான். புரியுதுங்களா? காலையில் எழுந்த பிறகு நம்ம சரீரத்துக்கு மட்டும் தான் நன்மை செய்துக்கிறோம். டீ சாப்பிட்றோம், அப்புறம் நல்லா தூங்கணும், டீ சாப்பிட்டோம், அப்புறம் குளித்தோம், அப்புறம் என்ன பண்ணிட்டோம், சர்ச்சுக்கு ட்ரெஸ் போட்டு வந்துட்டோம், பைபிள் எடுத்துக்கினேன். அல்லேலூயா. ஆனால் வரும்போது அந்த வரத்துக்கு முன்னாடி முழங்கால் படிட்டு உங்கள் ஆத்மாவை, ஆண்டவரே என் ஆத்மா குற்றம் குறைந்தான் மன்னிச்சிடுங்க. புரியுதுங்களா? இந்த ஆத்மாவுக்கு ஏற்ற வசனங்களை நான் கேட்டு பலப்படணும் அப்படின்னு நம்ம வரோமா? ஏன்னா தயவுள்ள மனுஷன் என்ன பண்ணுவானா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. தன் ஆத்மா கையை வைங்க. தன் ஆத்மா அங்கே என்ன போட்டிருக்குது? ஏன் ஆத்மான போட்டுக்குது? யாருடைய ஆத்மா? தன் ஆத்மா. உங்கள் ஆத்மாவுக்கு என்ன பண்ணிக்கணும், நீங்கள் நன்மை செய்யணும். புரியுங்களா? இப்போ நீங்கள் வெளியே இருக்கிற பிள்ளைங்களுக்கு பெற்றோர் என்ன பண்ணுறாங்க, சரீரத்துக்கு நன்மை செய்ய முடியும், ஆனால் ஆத்மாவுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியாது. உங்களால் பிள்ளைங்களுக்குள்ள ஆத்மாவில் என்ன ஓடிக்கொண்டு யாருக்கு தெரியுது? புரியுதுங்களா? ஒரு சின்ன வார்த்தை சொன்னால் கோச்சின்னு எங்கன்னா ஓடி விடுவாங்க. அதனால் அம்மா என்ன பண்ணுவாங்க, எதுவுமே சொல்லாத கம்முன்னு இருந்துருவாங்க. அல்லேலூயா. ஆனால் நீங்கள் பைபிள் படி ஜோமன்னுலாம் சொல்லுவீங்க, ஆனால் அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்னா அந்த ஆத்மா நன்மை செய்யணும். அவங்க நன்மை செய்துக்குன்னா என்ன பண்ண பெற்றோர்கள் நம்ம செய்யலாம். உங்கள் பிள்ளைங்க உங்களுடைய அவங்கவுங்க ஆத்மாக்களுக்கு பைபிள் வாசிக்கணும், ஜோம் பண்ணணும், ஆண்டோட பாதத்தை உட்காரணும்னா என்ன செய்யணும்? பெற்றோர்கள் ஒன்று தான் செய்ய முடியும். அந்த ஆத்மாவுக்காக என்ன செய்ய முடியும்? ஜபம் மட்டும் தான் பண்ண முடியும். புரியுங்களா? என் பிள்ளை தினந்தோறும் என்ன செய்யணும்? ஒரு அதிகாரத்தை வாசிக்கணும். ஆண்டவரே, மைண்டில் படுக்கும் போது ஒரு அதிகாரத்தில் தியானம் பண்ணிட்டா படுக்கணும். எப்படி இருந்தாலும் என் பிள்ளை என்ன பண்ணணும்? ஒரு நாளைக்கு 2 அதிகாரமாவது 1 அதிகாரமாவது என்ன பண்ணியிருக்கணும்? அவன் ஆத்மாவுக்கு சேர்த்துக்கணும். அப்போ தினந்தோறும் இந்த ஆத்மாவை என்ன பண்ணுற, வசனத்தை உள்ளே போட 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 இந்த ஆத்மா என்ன செய்யும்? கிறிஸ்து உள்ள உருவாகினே இருப்பார். அல்லேலூயா. அதான் தயவுள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு நன்மை செய்து கொள்ளுகிறான். அப்போ தயவுள்ள மனுஷன், நீங்கள் வெளியே இருக்கிற மனுஷன் தயவுள்ள மனுஷனாக இருந்தால் உள்ளே இருக்கிற மனுஷனுக்கு என்ன உண்டாகும்? நன்மை உண்டாகும். அதே நீங்கள் கடுறனும் தன் உடலை என்ன பண்ணுவான்? அலைக்கழிப்பான். இங்கே அங்கே அந்த அலைந்து ஓடினே இருப்பாங்க, தன் நேரத்தை இங்கே செலவு பண்ணுவாங்க. அப்போ முடிவு வரும்போது உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்னார், ஆனால் வீண் போயிடும். 24:14 வாசித்து பாருங்க, நீதிமொழிகள். அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது ஆத்மாக்கு இன்பமாக இருக்கும், அதை பெற்றுக்கொண்டால் முடியில் உதவும், உன் நம்பிக்கை வீண் போகாது. எப்போ? கடைசி நேரத்தில் மரணம் சந்திக்குது பாரு, அன்னைக்கு நம்பிக்கை என்ன பண்ணாது? வீண் போகாது. ஏன்னா அந்த ஆத்மாக்கு இன்பத்தை கொடுத்துட்டேன். அல்லேலூயா. சொல்ற ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்மாவுக்கு இன்பமாயிருக்கும், சந்தோஷமாயிருக்கும். அப்போ ஞானம்னா எது? கிறிஸ்து தான் ஞானம். ஞானமெல்லாம் அந்த வார்த்தையை எடுத்து எங்கே அதை அறிந்து கொள்ளணும். உனக்கு அந்த அறிவு வரணும். அல்லேலூயா. ஞானம்ன்றது வேற, அறிவுன்றது வேற, புத்தின்றது வேற. அல்லேலூயா. அப்போ ஞானம்னா என்ன? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆனால் ஒன்றும் ஞானம் என்ன பண்ணல, உள்ள வரலை. அந்த ஞானம் வரணும்னா வேதத்தை என்ன பண்ணணும்? அறியணும். நீங்களே எடுத்து என்ன பண்ணணும்? அங்கே சொல்லப்பட்டிருக்குது பாருங்க, ஞானத்தை அறிந்து கொள்வது. என்ன அறிஞ்சுக்கணும்? ஞானத்தை அறிந்து கொள்ளணும். எப்படி அறிய முடியும் ஞானத்தை? ஞானத்தை எப்படி அறிய முடியும்? ஒரு ஸ்கூல் புத்தகத்தை நம்ம எப்படி அறிய முடியும்னா, போய் ஸ்கூலில் உட்காந்து என்ன பண்ணணும்? டீச்சர் சொல்லும் போதெல்லாம் கேட்டு எழுதினே இருந்தால் அந்த புத்தகத்தை குறித்துலாம் அறிஞ்சிக்கிறோம். அல்லேலூயா. இல்லை ஸ்கூலுக்கே நான் போக மாட்டேங்க, புரியுங்களா, வீட்லேயே உட்காந்துருப்போம் அப்படின்னா என்ன பண்ண முடியாது? அவன் சொன்ன பாடத்தெல்லாம் நமக்கு தெரியாது போயிடும். அப்போ ஸ்கூலில் உட்காரும் போது, பள்ளிக்கூடத்தில் போய் நீங்கள் உட்காரும் போது, காலேஜில் உட்காரும் போது அவங்க கற்றுக் கொடுக்கறத நீங்கள் அறியும் போது உங்களுக்கு என்ன ஞானம் கிடைக்கிறது? அந்த ஸ்கூலுடைய ஞானம் கிடைக்கிறது. புரியுங்களா? ஆனால் தேவ சமூகத்தில் உட்காந்து நீங்கள் இந்த வேதத்துக்கு இரவு பக்கம் உட்காந்து கற்றுக்கொள்ளும் போது, அதை அறிந்து கொள்ளும் போது இந்த தேவ ஞானம் உள்ள வருது. அல்லேலூயா. எல்லா ஞானத்தை காட்டிலும் தேவ ஞானம் பெரிதாக இருக்கிறது. உலக ஞானம், மனுஷனுடைய பர்சனல் ஞானம், தனிப்பட்ட ஞானம், தேவனுடைய ஞானம். அப்போ எந்த ஞானம் நமக்கு வேணும்? தேவ ஞானம் வேணும்.
அப்போ சாலமோனுக்குள்ளே தேவ ஞானம் இருந்தது. அந்த ஞானத்தை பார்க்கறது எத்தனை பேர் வந்தாங்க? உலகெல்லாம் வந்துச்சு. ஏன்னா ஞானத்தில் அவன் சிறந்தவனாக இருந்தான். யோசிப்படுத்த ஞானம் இருந்தது. இயேசு கிறிஸ்து நீ பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 52 வாசித்த லூக்கால, இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அல்லேலூயா. அப்போ இயேசுவானவர் என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் இடத்துக்கு என்ன சொல்றாரு? இயேசுவானவர் ஞானத்திலும். அதனால்தான் அவருடைய ஞானத்தை அவர் பேசும்போது என்ன பண்ண முடியல, யாராலும் திருப்பி பேச முடியல. அந்த அளவுக்கு சத்தியத்தில் வளர்ந்துருந்துட்டார். வசனத்தில் வளர்ந்ததுனால தான் இயேசுக்கிட்ட யாராலும் போய் என்ன பண்ண முடியல, அவர் எது சொன்னாலும் நடக்கும். இப்போ ஞானத்தில் நீ வளர்ந்துட்டுனா, நானே போயிட்டு என்ன சொல்கிறேன், நீ தம்பி நீ போயிட்டு ஒரு ஏரியில் போயிட்டு மீன் பிடி, அந்த மீனில் திறந்து பாரு ஒரு கோல்டு இருக்கும், ஒரு சவரம் அப்படின்னு சொன்னால் அது இருக்கும். ஏன் அப்படின்னா எனக்கு அந்த அளவுக்கு என்ன பண்ணிடுச்சு, நம்ம விசுவாசம் வந்துடுச்சு. ஞானம் வந்து ஒரு பக்கம் ஞானம் வளர்கிறது, ஒரு பக்கம் அறிவு வளர்கிறது, ஒரு பக்கம் புத்தி வளர்கிறது, ஒரு பக்கம் விவேகம் வளர்கிறது, நிதானம் வளர்கிறது, நீதி வளர்கிறது, நியாயம் வளர்கிறது. வேதத்துலேருந்து ஒரு பக்கம் என்ன பண்ணுது, ஞானம் அறிவு புத்தி இதெல்லாம் வளர்ந்துனே வரும். இன்னொரு பக்கம் என்ன வளரும்? ஒரு பக்கம் ஞானம் அறிவு புத்தி இதெல்லாம் வளர்ந்துனே வந்தால் இன்னொரு பக்கம் நம்ம வளரணும். சொல்லுங்க, நீங்கள் தான் சொல்லுங்க. கனி வளரும். என்னது? கனி வேற ஞானம் வேற. ஞானம் என்ன பண்ணுது, கனி என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லுது. என்ன சொல்லுது? ஞானம் இருந்தால் தான் ஒரு ஆதிவாசி இருக்கிறான், அவன் ஆதிவாசியாக இருக்கிறான், அவனுக்கு என்ன தெரியாது, படிப்பறிவு இல்லை. அவங்ககிட்ட கொண்டு போய் ஒரு செல்ஃபோனை கையில் கொடுத்து இது வச்சுக்க சொன்னால் வச்சுப்பாரா? வச்சுக்க மாட்டார். ஏன்? அவருக்கு என்ன இல்லை, செல்ஃபோன்ற ஞானம் இல்லை. அதனால் அவர் என்ன பண்ண, உடனே தூக்கி போட்டுருவார். அது மாதிரி நம்ம ஆண்டவர் நம்மக்கிட்ட நிறைய பொருள் கொடுத்து வருவார். நம்மக்கிட்ட ஞானம் இல்லாதனால எதுவுமே கொடுக்க மாட்டார். நம்ம கேட்டுப்போம், ஆண்டவர் இதை கூட அது கூடன்னு. ஆனால் ஆண்டவர் ஏன் தரதில்லைன்னா, நமக்கு வேத ஞானம், அவரை அறிகிற அறிவு ஞானம் இல்லை. தேவனை அறிகிற அறிவு ஞானம் உனக்குள்ளே வந்துடுச்சுன்னா, நீ எதை கேட்டாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவார், நீ அது வீணான காரியத்துக்கு செலவு பண்ண மாட்டேன், தப்பான காரியத்துக்கு போயிடாது. இப்போ கெட்ட குமாரன் கிட்ட ஆண்டவர் என்ன கொடுத்தாரு, பணத்தை கொடுத்தாரு. அவன் என்ன பண்ணிட்டான், செலவு பண்ணி அப்படியே அதை வச்சு பெரிய ஃபேக்ட்ரி கட்டி பெரிய ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருந்தான் அவன் வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருப்பான். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், தவறான இடத்துக்கு போயிட்டான். ஏன் அப்படின்னா தேவ ஞானம் அவனுக்குள்ளே இல்லை. பணம் இருக்குது. இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட போய் வேலை சம்பாதிச்சு என்ன பண்ணுறோம், பணம்லாம் சம்பாதிக்கிறோம். ஆனால் தேவ ஞானம் இல்லாத அது எப்படி செலவு பண்ணுறோம், தேவையில்லாத காரியங்களுக்கு நம்ம செலவு பண்ணிடுறோம். அல்லேலூயா. தேவையில்லாத காரியங்களாம். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஞானம் உள்ளவர்களுக்கு தான் என்ன பண்ணுவார், கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுப்பார். ஏன் அப்படின்னா நம்ம எதுக்காக பயன்படுத்தணும்னு அவனுக்கு தெரியும். வீண் செலவே ஆகாது. தேவ அறிவு இல்லை அப்படின்னா அந்த இடத்துல அவனுக்கு என்ன பண்ண மாட்டார், நீ எதை கேட்டாலும் கொடுக்க மாட்டார். தேவனை அறிகிற அறிவு உனக்கு இருக்கணும், தேவனுடைய ஞானம் உனக்குள்ளே இருக்கணும், தேவனுடைய புத்தி இருக்கணும். அல்லேலூயா. புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை. அப்போ அந்த புத்தி உனக்குள்ளே எப்படி வரும், வேதத்தின் வழியாக தான் வரும். ஞானம் எப்படி வரும், அது வேதத்தின் வழியாக தான் வரும். அறிவு எப்படி வரும், அது வேதத்தின் வழியாக தான் வரும். புரியுங்களா? நீ எதைக்கு நேரத்தை அதிகமாக கொடுக்குறியோ அந்த ஞானம் உனக்குள்ள வரும். அல்லேலூயா. அப்போ ஞானம் வரும்போது, அறிவு வரும்போது, புத்தி வரும்போது, கனி என்ன பண்ணுற, கனியை கண்டுபிடிச்சி கனியில் வளர்ற. அப்போ இயேசுக்குள்ளே ஒரு பக்கம் ஞானம் வளர்ந்தது, ஒரு பக்கம் கனியில் வளர்ந்தார். அதனால தான் ஆண்டவர் என்ன சொன்னார், நீங்கள் எங்காவது புறப்பட்டு போகும்போது எப்படி இருக்கணுமா, நீங்கள் எங்கேயாவது புறப்பட்டு போனால் அங்கே எப்படி இருக்கணும்னா, எப்படி இருக்கணும், சர்பத்தை போல வினாவுள்ளலாக இருங்க. எப்படி இருக்கணும், சர்பத்தை போல வினாவுள்ளலாக இருங்க. அப்புறம் என்ன சொன்னார், புறாயை போல கபடற்றலாக இருங்க. புறா வந்து கனியை குறிக்குது, சர்பத்தைன்றது ஞானத்தை குறிக்கிறது. புரியுங்களா? ஞானத்தில் சிறந்தெல்லாம் பேசணும். உலக மக்களுக்கெல்லாம் வந்து பரலோகம் தெரியாது, பரலோகத்து குறை தெரியாது, இயேசு தான் ரட்சகர்னு தெரியாது. அவங்களுக்கு மத்தியில் நம்ம எப்படி இருக்கணும், நம்ம இயேசுவின் பிள்ளையாக இருக்கிறோம். ஆனால் அங்கே போய் எப்படி இருக்கக்கூடாது, ஐயோ இயேசுனை யாருன்னு எனக்கு தெரியலைங்க அப்படின்னு நீங்கள் நின்னீங்கன்னா அவன் மனம் தரமாட்டான். உன்னை பார்த்தாவே என்ன பண்ணுவான், நீயே ஒரு ஆளை இடையில உண்டாக்கிட்டுருவ. அல்லேலூயா. அப்போ இயேசு தகப்பனா, பிள்ளைங்க எப்படி இருக்கணும், தகப்பனை போல இருக்கணும். எப்படி இருக்கணும், நம்முடைய இயேசு யார், நமக்கு தகப்பன். அப்போ நம்மளாம் யார், பிள்ளைங்க. இயேசுனா அப்படி எனக்கு அப்படின்னா எங்களுக்கு ஒன்றே தெரியாதுங்க. அவர் எப்படிங்க பிறந்தார், யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்கள். இயேசு எப்படி பிறக்கிறார் பாருங்கள்.
அந்த வார்த்தை மாம்சமாகி பாருங்க, அந்த வார்த்தை என்ன ஆயிடுது? அப்போ அந்த வார்த்தையில் தான் என்ன இருக்குது? வார்த்தைக்குள்ள என்ன இருக்குது? மாம்சம் இருக்கிறது. ஒரு உருவம் இருக்கு, சாயல் இருக்கிறது. எங்கன்னா வார்த்தை மாம்சம் மாறுமாமா? சொல்லுங்க, மாறுமா மாறாதா? நீங்க சொல்லுங்கப்பா. வார்த்தை மாம்சமா நம்ம ஒரு சரீரத்தை கொண்டு வருமா கொண்டு வராதா? வார்த்தை, அவனுடைய வார்த்தை மரியாளுக்குள்ளே போன பிறகு அது ஒரு சரீரத்தை உருவாக்கலையா? உருவாக்கத்தானே மாம்சன்றாரு. அந்த வார்த்தை மாம்சமாகி, புரியுங்களா? அப்போது ஒரு வார்த்தை வானத்தை பூமியை சிருஷ்டிக்க முடியும்னா ஏன் அந்த வார்த்தை இயேசுவாக மாறாதா? அப்போ இயேசு என்ன பண்ணுறாரு? அந்த வார்த்தை மாம்சமாக மாறுது. அப்போ அதுக்கு முன்னாடி தூதன் வந்து என்ன சொல்லிடுறாரு? கேபிரியல் தூதன் என்ன சொல்கிறார் மரியாளுக்கிட்ட? மரியாள் சொல்கிறாங்க, இந்த வார்த்தையின்படி நான் வார்த்தைக்கு அடிமை அப்படின்றாங்க. என்ன சொல்கிறாங்க? அப்படி எங்கன்னா வாசித்திருக்கிறீங்களா? வார்த்தைக்கு அடிமை மரியாள் சொன்னாங்களா இல்லையா? உங்களுடைய வார்த்தைக்கு நான் அடிமை. அப்போ உடனே சொல்கிறாரு, உன்னதமானுடைய பலன் உண்மையில வரும். அப்போ பிதாவுடைய வல்லமை வரும். அல்லேலூயா. பிதா கிட்ட என்ன இருக்குது? ஒரு வல்லமை இருக்குது. அந்த வல்லமை அது உருவாக்கும். புரியுங்களா? பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்தில் நிழலிடுவார். நிழலிடுவார். அப்போ ஆவியானவர் உள்ள வராரு, பிதாவும் தன்னை பாதுகாக்கிறாரு, இயேசு வார்த்தை உள்ள இருக்கிறார். 3 பேரும் சேர்ந்து இயேசு உருவாக்குறாங்க. அல்லேலூயா. அப்போது ஒரு 9-10 மாதம் ஆனது இயேசு உள்ள பிறக்கிறாரு. அப்போ இயேசு எப்படி பிறந்தார்? ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14, 13, 14 சொல்லுது பாருங்க. அப்பொழுது ஏசாயா, தாவீதின் வம்சத்தாரை கேளுங்கள், தாவீதின் வம்சத்தாரை கேளுங்கள், நீங்கள் மனுஷரை விசனப்படுத்துகிறது போதாதென்று என் தேவனையும் விசனப்படுத்த பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். பாருங்க, ஆண்டவர் தாமே உங்களுக்கு என்ன கொடுப்பாரு? ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதி. பாருங்க, அங்க சொல்றாரு 700 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு தீர்க்கதரிசி ஏசாயா ஒரு தீர்க்கதரிசி இருந்தாரு. 700 ஆண்டுக்கு முன்னாடியே என்ன சொல்றாரு? ஒரு கன்னிகை என்ன பண்ணுவாங்களா? கர்ப்பவதியா. கன்னிகை எங்கன்னா கர்ப்பவதி ஆக முடியுமா? அவங்களுக்கு திருமணம் ஆகணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும்? 2 பேரும் ஒன்றா சேர்ந்தா தான் கர்ப்பம் வாங்க முடியும். ஆனால் இங்கேயும் சொல்றா பாருங்க, ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். பாருங்க, அவருக்கு என்ன பேரு? இம்மானுவேல். அப்போ 700 ஆண்டுக்கு முன்னாடி இயேசு பிறக்கிறத குறித்து எழுதுறாரு ஏசாயா தீர்க்கதரிசி. நம்ம அந்த அளவுக்கு பாருங்க, இயேசு எப்படி பிறக்கிறார்? ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகிடுவாங்க. அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க. தீமையை வெறுத்து நன்மையை தெரிந்து கொள்ள அறியும் வயது மட்டும் அவர் வெண்ணையையும் தேனையும் சாப்பிடுவார். அல்லேலூயா. அப்போ இயேசு என்ன சாப்பிடுவார்? ஏன் வெண்ணையும் தேனும் சாப்பிடணும்? ஏமா வெண்ணையும் தேனும் சாப்பிடணும்? நீங்கள் யோசித்து பாருங்க. சாப்பிட்றது குறித்து எழுதி வச்சிருக்கிறார் ஆண்டவர். கடவுள் ஒருத்தர் இயேசு இம்மானுவேல்னு ஒருத்தர் பிறக்க போகிறாரு கன்னிகை வயிற்றில். அந்த கன்னிகை வயிற்றில் பிறக்கிற குழந்தைக்கு என்ன கொடுக்கணுமா? வெண்ணெய் கொடுக்கணும். அப்புறம் என்ன கொடுக்கணும்? ஏன் வெண்ணெய் கொடுக்கணும்? வெண்ணெய் ஏன் கொடுக்கணும்? ஏன் தாய்ப்பால் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? ஒரு குழந்தை பிறக்கும் போது தாய்ப்பால் என்ன பண்ணுவாங்க? தாய்ப்பால் கொடுப்பாங்க. ஏன் கொடுக்கல? ஏன் வெண்ணெய் சாப்பிடணும்னா, வெண்ணெய் எங்கேருந்து உருவாகுதுன்னா, பால் செத்த பிறகு தான் என்ன வருது? பால் முதல் சாகணும். அப்போ பால் நல்லா நீங்கள் காசும் போது என்ன பண்ணுது? பால் செத்து அப்புறம் என்ன உண்டாகுது? தயிரோ ஏதோ ஒன்று உண்டாக்கி அதிலேருந்து என்ன பண்ணுறோம்? வெண்ணெயை உருவாக்கி அந்த வெண்ணெயை கொடுன்றாங்க. 10 லிட்டர் பால் நீங்கள் காசுனீங்கன்னா எவ்வளோ வெண்ணெய் கிடைக்கும்? ஒரு 1 லிட்டர் பாலில் எவ்வளோ வெண்ணெய் கிடைக்கும்? ஒரு 100 கிராம் கிடைக்குமா? ஆனால் ஆண்டவர் பாருங்கள், பாலை குடிக்காத, நீ எதை குடி? வெண்ணெயை சாப்பிடு, தேனை சாப்பிடுன்றார். தேன் எப்படி இருக்குது? அப்போ அந்த வெண்ணெயிலையும் ஒரு மனுஷனுடைய மிருகத்துடைய பாவம் இல்லை. வெண்ணெய் உருவாங்கின பிறகு பால் செத்த பிறகு பாலில் என்ன பண்ணுது? அந்த மாட்டினுடைய சுபாவம் அழிஞ்சிடுது. அல்லேலூயா. அப்போது அவர் வெண்ணெய் கொடுக்கும்போது வெண்ணெய்க்குள்ளே என்ன இருக்காது? மாட்டுடைய சுபாவம் இருக்காது. அல்லேலூயா. நம்ம எதை அதிகமாக சாப்பிட்றோமோ அந்த சுபாவம் நமக்குள்ள வெளிப்படும். அல்லேலூயா. அதுவும் ரத்தத்தை தான் கலக்குது. என்னப்பா? அப்போ ஆண்டவர் பாருங்க, வெண்ணெயை சாப்பிட்டாரு. அப்புறம் தேனுக்குள்ளே என்ன இல்லை? பாவம் இருக்குமா? தேனில் இருக்காது. ஆனால் மரியாளுக்குள்ளே பாவம் இருக்குது. ஏன் மரியாளுக்குள்ளே பாவம் இருக்குது? மரியாள் யாருடைய பிள்ளை? மரியாள் யாருடைய பிள்ளை? மரியாள் தான் பெற்றெடுக்கிறாங்க இயேசுவை. இப்படியெல்லாம் கொஸ்டினே கேட்கும்போது தெரியாது. எந்த பிசாசுக்கு எப்படி இருக்கும்? கொண்டாட்டமாக இருக்கும் இல்லை?
உலக மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஐயோ எனக்கு என்னமே தெரியல இவங்களுக்கு. புரியுங்களா? யோசித்து பாருங்கள், இந்த மரியாள் யாருடைய மகள்னா ஆதாமுடைய மகள். அல்லேலூயா. ஆதாமுடைய பேத்திங்க தானே. ஆதாமுடைய சுபாவம் மரியாளுக்குள்ளே வந்திருக்குமா, வந்திருக்காதா? மரியாள் எப்படி பிறந்தாங்க? எப்படிமா பிறந்தாங்க? 51:5 வாசித்து பாருங்க. சங்கீதம் 51:5 என்ன சொல்லுது? இதோ பாருங்க, நான் துர்க்குலத்திலே உருவாகினேன். யார் சொல்ற? தாவீது சொல்றாரு. புரியுங்களா? தாவீது சொல்றாரு, நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். அப்போ இயேசுவை தவிர மீது எல்லா பிள்ளைகளும் எப்படி பிறந்தாங்க? இயேசுவை தவிர மீது எல்லா பிள்ளைங்க எப்படி பிறந்தாங்க? பாவத்தில் பிறந்தாங்க. அதனால அந்த பாவத்தின் வித்து மரியாளுக்குள்ள ரத்தத்தில் இருக்குமா, இருக்காதா? அந்த ரத்தத்தில் தான் பால் உருவாகுது. அப்போ பால் அவங்களுக்கு என்ன பண்ணாது, உற்பத்தி ஆகாதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார், வெண்ணியும் தேனும் கொடு. ஏன்னா மரியாதை ரட்சிக்கப்படுறதுக்கு இயேசு என்ன பண்ணோம்? மரியாள் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போனால் இயேசு என்ன செய்யணும்? அவங்களுக்காக சிலுவையில் போய் மறிக்கணும். மரியாதை பரலோகத்துக்கு போகிறதுக்கு. புரியுதுங்களா? போனவா மரியாள் போகிறதுக்கு யார் எப்படி அப்படியே போயிடுவாங்களா? அந்த அம்மா ரட்சிக்கப்படணும்னா யார் வரணும்? இயேசுன்ற ரத்தம் சிந்தணும். ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவமன்னிப்பு இல்லை. அப்போ இயேசு போய் மரியாளுக்கே ரத்தம் சிந்துறாருன்னா நமக்கு எல்லாருமே சிந்துறாரு. அல்லேலூயா. அப்போ இயேசு வந்து பரிசுத்தமுள்ள தேவன். வார்த்தையினாலே உருவாகிறாரு, ஆவினாலே உருவாகிறாரு. அல்லேலூயா. அவருக்குள்ள எந்த என்ன இல்லை, பாவமோ மீறுதலோ அக்கிரமம் எதுவுமே கிடையாது. கர்ப்ப பை என்பது ஒரு பிளாஸ்டிக் பை மாதிரி. அதுக்குள்ளே என்ன பண்ணாது, யாருடைய ரத்தம் தாயுடைய ரத்தம் அதுக்குள்ளே போகுமா? கர்ப்ப பை எப்படி இருக்கும் பார்த்துக்கிறீங்களா? நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்த்து போய் கேட்டு பாருங்கள். அது வந்து ஒரு பிளாஸ்டிக் பை மாதிரி இருக்கும். அல்லேலூயா. ஒன்லி மழையாக சாப்பிட்ற ஆகாரம் மட்டும்தான் குழந்தைக்கு போகும், தவிர இது எதுவுமே ரத்தம் சம்மந்தப்பட்டு உள்ளே போகாது. யோசித்து பாருங்கள். அது வார்த்தையின் வித்து. அது என்னது? வார்த்தை வித்தா மாறுகிறது. வாசிங்க அந்த வசனத்தை. 1 பேதுரு 2:1-23. அடிவுள்ள வித்தினால் அல்ல, அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் என்றென்றைக்கு நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அடிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு. அப்ப தேவனுடைய வசனம் என்னது? அழிவில்லாத வித்து. அல்லேலூயா. நமக்குள்ள அந்த வித்து விழுந்திருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கிறிஸ்துடைய வித்து யாருக்குள்ள வந்துடுச்சு? அதனால தான் அங்கே 3:15 வாசிக்கிறோம். ஆதியாகமம் 3:15 வாசிக்கும் போது, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். அவர் என்ன பண்ணுவாரு? உன் தலையை நசுக்குவார். அப்போ இயேசு என்ன பண்றாரு? இந்த பூமியில அவர் ஒரு வித்து, பிசாசு ஒரு வித்தா இருக்கிறான், ஆண்டவர் வித்தா இருக்கிறாரு. பிசாசு பாவமுள்ள வித்து, இயேசு பரிசுத்தமுள்ள வித்து. அப்போ இயேசு இந்த பூமியில பிறந்து என்ன பண்றாரு? உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் என்ன பண்ணுவேன்? பகை உண்டாக்குவேன். அடுத்தது, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார். பாருங்க. அப்படின்னா அது நம்ம என்ன பண்ணோம்? நம்ம தான் என்ன பண்ணோம்? அவனுடைய கீழே அவனை போட்டு நம்ம நசுக்கணும் என்று ரோமர் 16:20 வாசிக்கிறோம். வாசிங்க. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுங்க. நம்ம காலின் கீழே என்ன பண்ணாம? எத்தனை பேர் நீங்க நசுக்கிறீங்க பிசாசை காலின் கீழே? இல்லைன்னா உங்களை நசைன்னு இருக்கிறானா? நீங்கள் பிசாசு உங்களை நசுக்கிறானா, இல்லை அவனை சீக்கிரமாக காலின் கீழே நீங்கள் நசுக்க ஆரம்பிச்சிட்டிங்களா? ஜபம் பண்ணும் போதெல்லாம் பிசாசு கீழே வந்து கெடுப்பான். முழங்கால நின்றுட்டிங்கன்னா ஜபத்தில் தானாக விழுந்து கெடுப்பான் கீழே. நீங்களே கண்ணு தந்து பாருங்கள். ஒரு முறை எத்தனை ஆவி கீழே வந்து விட்டுடுங்கணும். அவ்வளோ ஜபத்துக்கு வல்லமை பெருசு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? ஜபத்தை 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்கன்னா பண்ண முடியல. அன்று சீசர்கள் 1 மணி நேரம் ஜெபம் பண்ண தூங்கியிருந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், சோதனைக்காரன் வரா, சீக்கிரம் என்ன பண்ணுங்க, 1 மணி நேரம் ஜெபம் பண்ணாது. அவங்க ஜெபம் பண்ணாதனால என்ன நடந்தது? அவங்களுக்கு 1 மணி நேரம் அவங்க ஜெபம் பண்ணாதனால அன்று இரவு என்ன நடந்தது சீசர்களுக்கு? சொல்லுங்கம்மா யாராவது. ஓடிட்டாங்க. ஓகே. அன்றைக்கி நைட் என்ன நடந்தது? இயேசுவை பிடிச்சிட்டாங்க. இப்போ சீசரோட நிலைமை என்ன ஆயிடுச்சு? மேய்ப்பனை ஆண்டு பிடிச்ச பிறகு மந்தைகள் என்ன பண்ணோம்? சிதறடிக்கப்படும். இப்போ எப்படி சிதறடிச்சு ஓடினாங்க தெரியுங்களா? நிர்வாணமாக ஓடினாங்க. அந்த 1 மணி நேரம் ஜெபம் பண்ணாதனால. 1 மணி நேரம் ஜெபிக்காதவங்க ஆண்டுக்கு முன்னாடி நிர்வாணமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். புரியுங்களா? நீங்கள் ஒரு வேளை இங்கே ட்ரெஸ் போட்டு உட்காந்து நம்ம கேட்டுக்கலாம் வசனத்தை. ஆனால் ஆண்டுக்கு முன்னாடி பிசாசுக்கு முன்னாடி என்னவா இருக்கிறீங்க? நிர்வாணமாக இருக்கிறீங்க. உங்கள் நிர்வாணத்தை மூடணும்னா நீ என்ன பண்ணிட்டாங்க? வசனம் சொல்லுகிறது பாருங்க. வெளிப்படுத்தல் 16:15. இதோ திருடனை போல் வருகிறேன். தன் மானம் காணப்பட பாருங்க. உங்களுடைய மானத்தை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது?
காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நீங்கள் நடவாதபடி நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு பாருங்க, எங்க நிர்வாணம் சொல்றாங்க, அதை விடுத்து கொண்டு தன் வஸ்திரங்களை தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவர்கள் பாக்கியவான். பாக்கியவான்கள், பாக்கியவாதிகள். உங்க நிர்வாணத்தை நீங்க எப்ப காட்டுவீங்கன்னா, நீங்க விழுத்திருந்து ஜெபிக்கல அப்படின்னா ஆல்ரெடி வரைகள் என்ன பண்ண முடியாது, போகலாம் முடியாது. அல்லேலூயா. இங்க இருக்கலாம். அடக்காராதனைக்கு பாஸ்டர் வந்து என்ன பண்ணுவார், அடக்கம் பண்ணுவார். அடுத்தது பிறந்த நாளைக்கு பிரேஷ்டை பண்ணுவார். திருமண நாளைக்கு திருமண காரியங்களை செய்வார். நிச்சயம் பண்ணுறானிக்கு நிச்சயம் பண்ணுவார். இந்த வேலைலாம் செய்யலாம். ஆனால் பரலோகத்துக்கு நீங்கள் உள்ளே போகணும்னா உங்கள் நிர்வாணத்தை நீங்கள் தான் மூடணும். நீங்கள் விழுத்திருந்து என்ன பண்ணியிருக்கணும், ஜோம் பண்ணலை அப்படின்னா நல்லா மெல்ல கட்சி தூங்கினதுன்னா பிசாசு களை விதைத்துட்டு போயிடுவான். காலைல பார்த்தீங்கன்னா களை தான் இருக்கும், வேறு எதுவும் இருக்காது. எப்படி வந்தான் பிசாசுனா, நீ நித்திரையாக இருக்கும்போது பிசாசு என்ன பண்ணிட்டான், களை விதைப்பான். பாட்டு மட்டும் பாடுறோம், நித்திரையாக இருக்கும்போது பிசாசு களை விதைப்பான்னு. ஆனால் அது ப்ராக்டிக்கலாக கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். பாட்டு ஈஸி, எல்லா பாட்டும் பாடுறதுக்கு கஷ்டமா? நம்ம நிறைய பாட்டு பாடி நம்ம என்ன பண்ணலாம். இயேசு கிறிஸ்து 3 நாள் மீட்டிங் வச்சு நடத்தினார். எந்தில் பாட்டு பாடினார். அவர் வசனத்தை அழகாக பேசினார். ஜனங்க விடுதலை பெற்றாங்க. எங்கேயாவது அவர் டான்ஸ் ஆடினான்னு இருக்குதா, இல்லை ஓன்னு கத்தின்னு இருந்தாரா, எதுவுமே இருக்குதாம்மா? இயேசு பைபிளில் 10 மார்க் லூக்கா அவனை நம்ம இயேசுவை பின்பற்றுறோமா, நம்ம யாரை பின்பற்றுகிறோம்? அதனால் பாட்டு பாடக்கூடாதுன்னு சொல்ல, நம்ம பாட்டு பாடலாம். எத்தனை பாட்டு பாடலாம்? 10 பாட்டு பாடுறீங்க, 10 பாட்டு 30 நிமிஷம் ஆகுதுன்னா 3 மணி நேரம் வசனத்தை கேட்டிருக்கணும். அல்லையா? பாட்டு 30 நிமிஷம் கேட்டுட்டு ஆனால் வசனத்தை 1/2 மணி நேரம் கேட்டால் எப்படி இருக்கும்? பாட்டு பாடும்போது ஆண்டவர் மகிமைப்படுவார். ஆனால் வசனத்தை கேட்கும்போது என்ன ஆகும்? நம்ம பாட்டு பண்ண ஆண்டவர் மகிமைப்படுறாரு. ஆனால் அவர் பேசும்போது நம்ம வசனத்தை என்ன பண்ணோம், கேட்கணும். அவர் பேசும்போது வசனத்தை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னா எவ்வளோ கஷ்டம். பிள்ளைங்க சொல்கிறேன், அப்பா நான் உனக்கு 2 பாட்டு பாடிடுறேன், நீ எது சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? நீ பாட்டே பாடாதுப்பா, நீ என்ன பண்ணு, போய் நேருன்னுவார். ஒரு நல்ல தகப்பன்னு சொல்கிறாரு, டேய் நான் சொல்கிறதெல்லாம் செய்யுது அப்படின்றாரு. ஆனால் பையனை சொல்கிறேன், நான் உனக்கு 2 பாட்டு பாடி உன்னை மகிமைப்படுத்திடுறேன். அப்போ ஆண்டவர் மகிமைப்படுத்திப்பா, அப்பாவை மகிமைப்படுத்திட்டாரு. இப்போ அப்பா சொல்கிறது எதுவும் கேட்கலன்னா எப்படி இருக்கும்? அப்பா விசனப்படுவாரா, சந்தோஷப்படுவாரா? விசனப்படுவார். அப்போ ஆண்டோடைய வார்த்தையை ரிசீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் உள்ளத்தை ஆயத்தமாக வச்சுக்கணும். இல்லையா? பாட்டு பாடக்கூடாதுன்னு சொல்ல, நிறைய பாடல் பாடு. ஆனால் அதை விட நிறைய என்ன பண்ணு, 1/2 மணி நேரம் பாடினா 2 மணி நேரம் வேதத்தை என்ன பண்ணு, தியானம் பண்ணு. 2 மணி நேரம் நீ தியானம் பண்ணால் 1.5 மணி நேரம் ஜெபம் பண்ணு. அப்போ உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? பரிசுத்தமாக இருக்கும். இல்லையா? உன் வாழ்க்கையில் பிசாசர் ஒன்றுமே உன்னை என்ன பண்ண முடியாது, நிர்வாணம் ஒன்று வைக்க முடியாது. நிர்வாணத்தை காணத்தக்க நீங்கள் விழுத்திருந்து செபிக்கலைன்னா பிசாசு உங்களை நிர்வாணப்படுத்திடுவான். புரியுதுங்களா? மேய்ப்பன் உனக்கு ஆலோசனை சொல்ல முடியும். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். அங்கே பட்டு என்னது, அப்போஸ்தலர் 20, 26, 27. தேவனுடைய ஆலோசனையில் பாருங்க, ஒன்றையும் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு அறிவித்தபடியினால் எல்லாருடைய இரத்த பழிக்கும் நீங்கி நான் சுத்தமாக இருக்கிறேன் என்பதற்கு உங்களை இன்று தினம் சாட்சியாக வைக்கிறேன். அல்லேலூயா. அப்படின்னா யார்? உங்கள் மேய்ப்பர் ஒன்றும் மறைத்து வைக்காம தேவன் கொடுத்த அத்தனை ஆலோசனையும் என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு வசனத்தில் சொல்லிடுறாரு. அல்லேலூயா. எதையும் மறைக்கலை. அப்போ உங்களுடைய ரத்தப்படி என்ன பண்ண அவர் மேலே வராது. அல்லேலூயா. அவர் வசனத்தை மறைக்கலை. புரியுங்களா? ஆலோசனையை மறைக்கலை. ஆண்டவர் சொன்னதை அப்படியே பேசிடுவார். புரியுங்க? நீங்கள் என்ன பண்ணோம், அவர் சுத்தமாகிட்டார். நீங்கள் சுத்தமாக என்ன பண்ணோம், அவர் சொன்னதுபடி நீங்கள் நடக்கணும். அல்லேலூயா. அதன்படி வாழ்ந்து காட்டணும். அதுக்கு நேரத்தை ஒதுக்கணும். அதெல்லாம் உன் வேலையை விட்டுட்டு வந்துரு, உன் தூக்கத்தை விட்டு வந்துருன்னு சொல்ல. 8 மணி நேரம் தூக்கத்துக்கு போனாலும், 8 மணி நேரம் வேலைக்கு போனாலும், 4 மணி நேரம் வீட்டு காரியத்துக்கு போனாலும், மித்த எத்தனை மணி நேரம் இருக்குது? 4 மணி நேரம் இருக்குது. அல்லேலூயா. அப்போ நம்ம பரலோகம் மிக அவசியம். எதுக்கு ஆலயத்துக்கு வரோம்? எதுக்குமா ஆலயத்துக்கு வரோம்? பரலோகம் போக தான் ஆலயத்துக்கு வரோம். பரலோகமே ஒன்றும் இல்லைன்னா யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, ஆலயத்துக்கு வருவாங்களா? சும்மா வருவாங்க, போவாங்க, அவ்வளோதான். ஏங்க ஸ்கூலுக்கு போகிறேன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? ஏம்மா ஸ்கூலுக்கு போகிறீங்க? ஒரு வேலைக்காக தான் போகிறோம். வேலையே உலகத்தில் இல்லைன்னா ஸ்கூலுக்கு யாருன்னா போவாங்களா? ஐயா போவாங்களா? உலகத்தில் எங்கேயுமே வேலை கிடையாது. ஸ்கூலுக்கு யாருன்னா போவாங்களா? போகவே மாட்டாங்க. புரியுங்களா? அப்போ வேலை எதுக்கு போகிறோம்? வேலைக்கு எதுக்கு போகிறோம்? வேலைக்கு எதுக்குமா போகிறோம்? சாப்பிட்றதுக்கும், அப்புறம் படுத்துக்கு ஒரு இடத்துக்கும், நாங்கள் என்ன போகிறதுக்கு ஒரு 2 வீலர் காரை வாங்கிறதுக்கு, அவ்வளோதான்.
இந்த காரியத்தோடு நம்ம நின்றுக்கூடாது தான் ஆண்டவன் சொன்னார். நீ இதோடு நின்றாதுப்பா, நித்தியத்துக்கு நீ என்ன பண்ணு, நீ வா, உன்னை என் ரத்தத்தினால கழுவுறேன், உன்னை நான் சுத்திகரிக்கிறேன், என் வார்த்தையை கேட்டு வளரு, கொஞ்சம் கொஞ்சமாக வளரு, அதிகமாக வளர தேவையில்லை. ஆமை ஓடுற மாதிரி ஓடு, முயல் ஓடுற மாதிரி என்ன பண்ணாதே, ஓடாதே. ஆமையும் முயலும் ஒன்றா தான் ஓடிச்சு. என்ன நிலமை, முயல் என்ன பண்ணி வேகமாக ஓடிச்சு. ஆனால் ஆமைக்கு ஒன்று தெரியும், நடுவில் நதி ஒன்று இருக்குது, நான் கிராஸ் பண்ணுறேன். ஆனால் முன்னால் என்ன பண்ண முடியாது, கிராஸ் பண்ண முடியாது. அது மாதிரி பிசாசு பாவத்தை வச்சுருப்பான். அதை கிராஸ் பண்ணனா பரிசுத்தமாக வாழு, நீதியாக வாழு, உண்மையாக வாழு, உத்தமனாக வாழு, செம்மையாக வாழு, பரிசுத்தமாக்கு, பரிசுத்தத்தில் இன்னும் பரிசுத்தமாக இரு, நீதி செய்து இன்னும் நீதி செய், நற்கிரியை செய்து இன்னும் நற்கிரியை செய். உன் வாழ்க்கை அழகாக இருக்கும். யாரும் உனக்கு என்ன பண்ண முடியாது, இயேசு கிறிஸ்து தவிர உன் மரணத்தை யாரும் எடுக்கவே முடியாது. அல்லேலூயா. அவர் சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக கூப்பிடும் போது நீ போய் நேக்கலாம். ஏன்னா எல்லாருடைய மரண ஜீவன் யாருக்கிட்ட இருக்குது, இயேசுக்கிட்ட இருக்குது. புரியுங்களா? நீ ஆண்டோட பின்பற்றினா ஆண்டவர் உன்னுடைய சரீரத்தை குணமாக்குவார், சுகமாக்குவார், உன் தேவைகளை சந்திப்பார். உனக்கு என்ன வேணுமோ அதை அதன் காலத்தில் என்ன பண்ணுவார், அடிக்க கரெக்டாக கொடுப்பார். நீ மூட்டு வெளில உட்கார வேண்டிய அவசியம் கிடையாது. நீ வேதனையில் இருக்கிறது தேவனுடைய அவசியம் கிடையாது. அது செய்ய சித்தம் இல்லை. நீ வியாதிக்கிறது யாருடைய சித்தம், பிசாசு சித்தம். நீ ஆரோக்கியமாக இருப்பது கிறிஸ்துடைய சித்தம். நீ நல்லா இருப்பது கிறிஸ்துடைய சித்தம். நீ விசுவாசமாக இருப்பது ஆண்டோடைய சித்தம். உன் வாழ்க்கையில் எல்லா தேவைகளும் கர்த்தர் என்ன பண்ணுவார், பரிபூரணமாக சந்திப்பார். கொலோசியர் 2:10 வாசிங்க. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாயிருக்கிறீர்கள். எப்படி இருக்கணும் நம்ம, சகல துரைத்தனங்களுக்கும் சகல அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்க. எல்லாம் வாசிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை எடுத்து. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நம்மளாம் எப்படி இருக்கணுமா, பரிபூரணமாக இருக்கணும். பரிபூரணம் என்ன, பரிபூரணம் என்னம்மா சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, யாராவது வாய் திறந்து. பரிபூரணம் என்ன, குறையில்லாத வாடுறது. ஏன்னா இயேசு என்னவா இருக்கிறார் அந்த வசனத்தில், தலைவர். புரியுங்களா? ஒரு கம்பெனிக்கு ஒருத்தர் தலைவராக இருந்தால் அங்கே பிள்ளைங்க எப்படிமா இருப்பாங்க, அந்த வாட்ச்மேன்கிட்ட போய் எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுன்னு கேட்பாங்க. வரவங்களுக்கெல்லாம் வேலை கொடுப்பாங்க. இந்த உலகத்துக்கே தலைவர். புரியுங்களா? இயேசு யார் தலைவர், இந்த உலகத்துக்கே தலைவர் நம்முடைய இயேசு. அப்போ தலைவர் பிள்ளைங்க எப்படி இருக்கணும், ஒரு குறையில்லாத இருக்கணும், பரிபூரணமாக இருக்கணும். எனக்கு வீடு இல்லைங்க, எனக்கு வேலை இல்லைங்க, எனக்கு சரியான படிப்பு இல்லைங்க அப்படி சொல்கிறான்னு என்ன அர்த்தம், ஆண்டவர் இன்னும் அறியலைன்னு அர்த்தம். இல்லையா? கர்த்தரை நீ கரெக்டாக அறிஞ்சா உனக்கு எல்லா நன்மைகளும் உன்னை தேடி வரும். உன்னை பரிபூரணமாக வச்சுடுவார். ஒரு குறையில்லாத பரிபூரணம் என்ன அவரே சொல்ல பாருங்க. எல்லா துரைதனங்களுக்கும் எல்லா அதிகாரத்துக்கும் என் பிள்ளைங்க எப்படி இருக்கணுமா, தலைவராக இருக்கிற அவருக்குள்ள எப்படி இருக்கணுமா, பரிபூரணமாக இருக்கணும். ஏன் தலைவர் ஆகினார், எப்போ தலைவராக ஆனார் இயேசு கிறிஸ்து? அதே 15-16 வாசனம் அதிலே இருக்கு பாருங்க. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து பாருங்க. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அப்ப என்ன செய்தார் ஆண்டவரே, துரைத்தனங்கள் அதிகாரங்கள் என்ன பண்ணிட்டார், பிசாசுடைய துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டார். இல்லையா? உரிந்து கொண்டார் எப்படின்னா, ஒரு மாட்டுக்கு தோலை உரிச்சிட்டு அனுப்பார். எப்படி மாடு எப்படி ஓடுதுன்னு பாருங்க. மாட்டுக்கு தோல் உரிச்சிடுவே, உயிரோடு இருக்கிற மாட்டுக்கு தோல் உரிச்சு எப்படி இருக்கும், எப்படிமா இருக்கும்? யாராவது தீயில பற்றிக்கினாங்கன்னு வச்சுக்கோ, அவங்க நிலைமை எப்படி இருக்கும் பார்த்துக்கிறீங்களா? அலக்கழிப்பாங்க. அது மாதிரி ஆண்டவர் என்ன பண்ண, பிசாசன் தோலை என்ன பண்ணிட்டாரு, உறிஞ்சிட்டாரு. அவனுடைய தோலை எடுத்துட்டாரு. அவனுக்குள்ள இருக்கிற எல்லா வல்லமையும் பிடுங்கிட்டாரு. இப்போ அவனை விட்டுட்டாரு. அவன் என்ன பண்ணுறான், உட்காரத்துக்கு சீட்டு இல்லை பிசாசுக்கு. என்ன இல்லை, உட்காரத்துக்கு சீட்டு வேணும்னா சரீரம் வேணும். அப்போ பிசாசுடைய சரீரத்தை அடித்தார் சிலுவையில். புரியுங்க? ஒன்றுமே இல்லாத ஆக்கிட்டார் ஆண்டவர். நீங்கள் இயேசு நாமத்தினால போனால் அது என்ன பண்ணிடும், ஆவிகள் இயேசு நாமத்தினால போனால் என்ன பண்ணிடாது, போயிடும். ஏன் போயிடுது, அந்த நாமத்துக்கு மட்டும்தான் பிசாசு பயப்படும். நம்ம என்ன பண்ணுறோம், இயேசு நாமத்தை சொல்கிறதுக்கு பயந்து அவனே மனுஷனுக்குள்ளே வந்துடுறான், அலக்கடிக்கிறான் ஜனங்களை. ஏன்னா அது தங்கத்துக்கு ஒரு இடம் வேணும். ஒரு சரீரமும் இல்லை, எலும்பையும் இல்லை, ஒரு அசுத்தாவிக்கு எதுவுமே இல்லைன்னா அது எங்கே தங்கும்? மனுஷனுடைய இருதயத்தை தேடுது, யாராவது எனக்கு கிடைப்பானு. புரியுங்களா? உடனே அது என்ன பண்ணுது, உள்ளே வந்துடுது. கொரோனா வந்து என்ன பண்ணிச்சு, தேடுது மனுஷனை, யாராவது கிடைப்பாங்கன்னு. ஒருத்தங்கிட்ட இருக்குது, அவன் சர்ச்சுக்குள்ளே வந்தான். அவன் மூலமாக எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சு, ஒருத்தருக்கு கொரோனா இருந்தது, அவர் சர்ச்சுக்குள்ளே வந்தால் சர்ச்சுக்குள்ளே என்ன ஆகிடும்,
கொரோனா வந்துடும். அதுமாதிரி ஒருத்தவங்கள அசுத்தாவி இருந்தால் எல்லாருக்குள்ளே அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். டக்கு டக்கு டக்குன்னு கொரோனாவே அவ்வளோ வேகமாக ஸ்பீடாக வருதுன்னா ஆவி என்ன பண்ணும்? அது காட்டு. அதனால தான் நீ யார்கிட்ட பேசினாலும், அதாவது துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் அப்படின்னா துன்மார்க்கன்கிட்ட நீ பேசுனா அவங்ககிட்ட அந்த ஸ்பிரிட் உங்ககிட்ட உடனே தாக்கிடும். புரியுங்களா? பரியாசங்கிட்ட போய் நீ பரியாசம் பண்ண என்ன பண்ண, அந்த அவனுக்குள்ள ஆவி என்ன பண்ணோம்? உனக்குள்ளே தாக்கிடும். நீ நல்லா தான் வீட்டை விட்டு வெளியே போகும்போது, ஆனால் திரும்பி வரும்போது அசுத்தாவியோடு வீட்டுக்கு வருவேன். அந்த அசுத்தாவி உன்னை அலக்கடித்து உங்கள் வீட்டில் இருக்கிற மொட்டை அடித்து வீட்டில் வெளியே கொண்டு வந்துடும். அதில் பிச்சை எடுக்க வைக்கணும் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா. அந்த மாதிரி ஏன் அப்படின்னா, நீ ஆண்டவர் சொன்ன துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகள் வழியில் நில்லாமல், பரியாசக்கார இடத்துல உட்காராமல் என்ன பண்ணோம்? இரவு பகல நீ வேதல் தியானமாக இருந்தால் இந்த மாதிரி ஸ்பிரிட் உங்களுக்குள்ளே வரைய வராது. துன்மார்க்குன்னு பேசும்போது அவன் வாயில் என்ன இருக்கும்? துன்மார்க்கமான வார்த்தை யார் பேசுறது? அவனுக்குள்ள ஒரு அசுத்தாவி இருக்கும். அந்த அசுத்தாவி நீங்கள் அவங்ககிட்ட பேசுறீங்கன்னா அந்த அசுத்தாவி என்ன பண்ணோம்? அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதனால தான் ஆண்டவன் சொன்ன, இந்த 3 மனுஷங்கிட்ட என்ன பண்ணாத, ரட்சிக்கப்பட்ட பிறகு இவங்க கிட்ட பேசாத. சிட்டிங் அண்ட் ஸ்டாண்டிங் அண்ட் வாக்கிங். உட்காராத, நிற்காத, நடக்காத. இது 3 நீ கவனிச்சாவ உன் வாழ்க்கையில் பரிசுத்தம் அப்படியே இருக்கும். அல்லேலூயா. நம்ம எப்பவுமே யாருக்கிட்ட ஐக்கியம் வைப்போம்? ஜெபிக்கிறோட ஐக்கியம் இருக்காது. நம்முடைய ஆட்களுக்கு நல்ல வேதத்தை வாசிக்கிற குடும்பத்தோடு ஐக்கியம் வைக்க மாட்டோம். நல்ல ஜெபிக்கிற குடும்பங்களோட ஐக்கியம் வைக்க மாட்டோம். உதவாதங்கிட்ட போய் என்ன பண்ணுவோம்? பைபிள் படிக்காதவங்கிட்ட, ஜெபிக்காதவங்கிட்ட, ஒன்றுத்துக்கு உதவாங்கிட்ட போய் நம்ம ஐக்கியம் வச்சோம்னா அவனுடைய ஆவி ஸ்பிரிட் அவங்களுக்குள்ள வந்து இவனுடைய பரிசுத்தத்தை இழந்து அதுக்கப்புறம் என்ன ஆகிடுது? இவனும் என்ன பண்ணுறான்? அவங்களோட இணைந்துடுறான். அதனால தான் மிக ஜாக்கிரதை. கொரோனாவே இவ்வளோ ஸ்பீடாக ஒரு மனுஷனை தொத்துதுன்னா பாவம் அதை காட்டிலையாது. ஏன்னா கொரோனா ஒரு நுரையில் தான் கெடுக்குது, ஆனால் பாவம் ஆத்மாவை கெடுத்துரும். பாவம் பெருசா, கொரோனா பெருசா? பாவம் பெருசு. அப்போ பாவமுள்ள மனுஷனை என்ன பண்ணக்கூடாது? ஏசு ஒவ்வொரு பாவம் மனுஷங்கிட்ட போகும்போது எப்படி போனார்? அனலாக போனார். என்ன பண்ணார்? ஆவியில் அனலாக இருந்தனால தான் அவர்கிட்ட எந்த பாவமான மனுஷன் ஜாயிண்ட் ஆக முடியல. நம்ம ஆவியில் அனல் இல்லாத, இருதயத்தில் அனல் இல்லாமல் நம்ம எப்படி போகிறோம்? ஜபம் இல்லாத, எதுவுமே இல்லாத போய் பழகும் போது அவனுடைய பாவம் என்ன பண்ணுது? நமக்கு தொத்திக்குது. அவன் சுபாவம் தொத்திக்குது. வாழ்க்கைலாம் அலக்கடிக்குது. நம்மளை ஆஸ்வதிக்கப்பட முடியல, வளர முடியல, நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை. இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து விசுவாசி ஆரம்பத்தில் எப்படி வந்தாங்க? நான் உயிரே கொடுக்குற மாதிரி வந்தாங்க. ஆலயத்தில் 8 மணினா எத்தனை மணிக்கு வந்துடுவாங்க? 7:30 மணிக்கு வந்து முழங்கால் போடுவாங்க. ஆனால் நாள் போக போக இப்போ 20 வருஷம் ஆயிடுச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆலயம் முடியும் போது வரங்களாக இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? அவங்களுக்குள்ள அந்த கீழ்ப்படியாத தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆச்சு? ஒரு மரம் வைக்கிறேன்னா, மாமரத்தை இந்த வருஷம் வந்து ஒரு 1000 கனி கொடுக்குதுன்னா அடுத்த வருஷம் எத்தனை கனி கொடுக்கும்? எத்தனையுமா? ஒரு 2000 கொடுக்கும். ஏன்னா கிளை அதிகமாக விடும். அது வளர்ந்து கனி மிகுதியாக பெருகினே இருக்கும். அது மாதிரி தான் ஆவிக்குரிய பிள்ளைங்களும். இந்த வருஷம் நான் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணேன்னா அடுத்த வருஷம் எத்தனை நிமிஷம் ஜெபம் பண்ணணும்? 5 நிமிஷம் ஜெபம் பண்ணணுமா? எத்தனை நிமிஷம்? 20 நிமிஷம் ஜெபம் பண்ணு. இந்த வருஷம் நீ 20 நிமிஷம் ஜெபம் பண்ணுன்னா 2026 வரும்போது 40 நிமிஷம் ஜெபம் பண்ணு. உன் ஜெப நேரம் பழகி இருக்கணும். உன்னுடைய ஆவியின் கனி அன்பு பெருகி பூரண அன்பத்துக்குள்ளே போயிருக்கணும். விசுவாசம் பூரணத்துக்குள்ளே போயிருக்கணும். இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் பெருகி இருக்கணும். 4 பேருக்கு சந்தோஷம் ஊட்டுற அளவுக்கு நீ என்ன பண்ணியிருக்கணும்? அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கணும். ஆவியிலையும் வளர்ந்துருக்கணும். சரீரத்திலே தேவைகள் என்ன பண்ணிக்கணும்? கை நிறைய ஆண்டவர் காசு கொடுப்பாரு. உனக்கு எல்லா நன்மைகளை செய்வதுக்கு நீ ஆண்டவர்கிட்ட கேட்டால் கொடுப்பாரு. அதையும் கர்த்தனை பாரு. அதுவும் நீ சம்பாதிக்கிறதுக்கு உனக்கு பெரிய பெரிய வழியை காட்டுவார். மாதத்துக்கு 10,000 சம்பாதிக்கிறதுக்கு 1 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணுவார்? வழி வசதி திறப்பார். நீ படித்த படிப்பு கொஞ்சம் கம்மி தான், ஆனால் அதிக சம்பளத்தில் உட்காரிப்பார். முடியாதா? யோசப் கொஞ்சம் தான் படித்தார். எங்கே உட்காந்தார்? பிரதமராக உட்காந்தார் எகிப்தில். அல்லேலூயா. அவர் படித்த படிப்பு கொஞ்சம் தான், ஆனால் எங்கே உட்கார வச்சார்? தானியேல் அப்படி படிப்பாருங்க. எங்கே கொண்டு போய் உட்கார வைக்கிறாரு? சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறார். தாவீது பாருங்க, ஆடு மேய்ச்சிருந்தா எங்கே உட்கார வச்சார்? ஆண்டவர் சிங்காசனத்தை உட்கார வச்சார். அப்போ தாவீதும் மனுஷன்தான், தானியேலும் மனுஷன்தான், யோசேப்பும் மனுஷன்தான். நம்மளாம் யார்? நம்ம மிருகமா? நம்மளும் மனுஷன்தான். நம்மளே கொண்டு ஆண்டு வைப்பாரே வைக்க மாட்டாரா? இந்த பட்டணத்தில் உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் கம்பெனி வைக்கணும் வைப்பார். ஆனால் ஆண்டு அவர் மேலே விசுவாசம் குறைவு, அவர் மேலே வைக்கிற நம்பிக்கை குறைவாக இருக்கிறனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லோரும் கீழே வேலை செய்யணும் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் உன்னை உயர்த்தினா அவருக்குள்ளே நீ அடங்கிரு, அவருக்குள்ளே தாழ்மையாரு, அவரை அறிகிற அறிவில் வளரு, அவருடைய சித்தத்தை செய், அவருக்காக நீ ஓடிப்பார், அவருக்காக ஒரு ஆளுக்கு நீ சத்தியத்தை சொல்லிப்பார். கர்த்தர் உன்னை டாப் லெவலில் கொண்டு போயிட்டு 10 மாதம் சம்பளத்தை ஒரே மாதத்தில் கொடுப்பார். அல்லேலூயா.
நாங்களாம் 40 வருஷம் மிலிட்டரியில் வேலை செய்தோம். எத்தனை வருஷம்? 40 வருஷம் மிலிட்டரியில் வேலை செய்து 25 வருஷம் ஊழியம் செய்திருக்கிறோம். புரியுங்களா? ஐயாலாம் இருக்கும்போது நான் கவர்மெண்ட்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தான் வேலை செய்திருந்தோம். வேலை செய்து 40 பக்கம் 40 ஜபத்தை போடுவோம். வேலை செய்து கொண்டு போது நீங்கள் வேலை செய்யும்போது 1 மணி நேரம் ஜபத்துக்கு வாங்க என்ன பண்ணுறோம்? இவ்வளோ தொழில் எப்படிங்க வர்றது? நீ ஜபத்துக்கு வர வரை உன் ஆவியில் என்ன பண்ணுற? வளர்ற. சரீரத்தோட தேவைகள் தானே சந்திக்குது. ஜபம் என்பது சாதனை இல்லை. உபவாசம் சபையில் வைக்கிற ஜபத்துக்கெல்லாம் ஏன் வரணும்னா உன் ஆவிக்குரிய ஜீவம் வளருது, சரீரத்தின் தேவைகளும் ஆட்டோமேட்டிக் சந்திக்கப்படுது. வியாதி உன்னை நெருங்காது, பாவம் உன்னை தொத்தாது, தானாகவே உன்னை வெளியில் ஆக்கின்னு இருக்கும். யாரும் ஐயோ வந்து உன் கை மேல் தலைமையில் கை வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீ ஆலயத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் உன் நேரத்தை கரெக்டாக பயன்படுத்திட்டுனா உங்கள் வீட்டுக்காரர் எவ்வளோ தொழில் இருந்தால் தண்ணி அடிச்சிருந்தாலும் உடனே உட்கார வருவார். ஆண்டவர் அடிச்சு கொண்டு வந்து உள்ள உட்கார வச்சுருவார். ஏன்னா அந்த ஜபத்துக்கு அவ்வளோ வளம் இருக்குது. அவர் மேலே இருக்கிற அசுத்தாவை என்ன பண்ணோம்? அலக்கடிக்கும் ஓடுறதுக்கு வெளியும். ஏன்னா இங்கே நீ முழங்கால் படியிடாமல் தேவ பாதத்தில் வர மாதிரி தேவ சமூகத்தில் வந்து நீங்கள் ஜபம் பண்ணாதனால தான் குடும்பம் அப்படியே இருட்டிலே இருக்குது. எது செய்தாலும் என்ன பண்ணல, வாய்க்கையில் குடும்பத்தில் எப்போ பார்த்தா சண்டை, ஒருவருக்கு ஒரு சண்டை, தூக்கம் இல்லை, சரியான குடும்பத்தில் என்ன இல்லை, ஆகாரம் கூட இல்லாத இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொன்னார் பரிபூரணமாக இருங்கன்னாரு. என் பிள்ளைங்க எப்படி இருக்கணும்? பரிபூரணம். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்யாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. CD DVD ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.